நிலவுலாகிய நீர்நிலைகளில் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. பேரன்புக்கும் பெரிதும் வடங்களுக்கு உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, தும்மலப்பட்டி அருள்மிகு வள்ளி தேவசேனா உடனுரை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் ஜீர்ணோத்தார் நாட்டுக்கின மகா கும்பாபிஷேகத்தை மிகுந்த சீராகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்து அமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இப்பகுதி வாழ் பெருமக்களே, திருப்பணி குழுவை சார்ந்த அன்பர்களே, திருப்பணி குழுவினுடைய தலைவர் போற்றுதலுக்கும் பெருமரியாதைக்கும் உரிய நாகண சிவசுப்பிரமணிய பிள்ளைவர்களே, கோவில் நிர்வாகி பாசத்துக்கும் பெருமரியாதைக்கும் உரிய மாரிமுத்து பிள்ளைவர்களே, வேளாளர் உறவின்முறை சங்க தலைவர்களே, பரமசிவ பிள்ளைவர்களே, நிர்வாகக்குழு விழாக்குழு உறுப்பினர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய திரு செல்வராஜ் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை முகவுரையாற்றி துவக்கி வைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய திரு ஜெகநாதன் நாயுடு அவர்களே மற்றும் அன்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கருணைத்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். தும்மலப்பட்டிக்கு நான் வருகை பெறுவது முதல் முறையாக. திருக்கோவிலின் திருவிழாக்களே பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை இதற்கு முன்னர் நான் பெற்றிருந்தேன். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்த திருக்கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. உள்ளபடியாகவே இறை அருளுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். இந்த பகுதியிலே மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்ற சிறப்பான முருகனுடைய திருக்கோவில் இந்த திருக்கோவில். நான் முதல் முறையாக இங்கு வந்தபோது உள்ளபடியாகவே மிகவும் அதிசயப்பட்டு நிலக்கோட்டையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு சின்ன கிராமம் இவ்வளவு சிறப்பாக மக்கள் கூடி வழிபாடு செய்கிறார்கள் என்று பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த முருகனின் பேரருளை நினைத்து மிகவும் வியப்பு எய்தினேன். ஆகவே எப்பொழுதும் இந்த தும்மலப்பட்டி என்று இந்த கிராமத்தினுடைய பெயரை யார் உச்சரித்தாலும் இங்க இருக்கிற பாலசுப்ரமணிய பெருமான் நிச்சயமாக என்னுடைய நினைவுக்கு வருவார். ஏனென்றால் இந்த இஷ்ட தெய்வமாக இருக்கப்பட்டவர் பாலசுப்ரமணிய பெருமான். அவர் தென்பாண்டி நாட்டிலே கடற்கானலிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இங்கும் ஒரு பாலசுப்ரமணிய பெருமான் மலை வளம் செறிந்த இந்த இணைய பூமியிலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பல ஆண்டுகளாக இந்த திருக்கோவிலை மிகவும் சிறப்பாகவும் ஈடுபாட்டோடும் நிர்வகித்து வரக்கூடிய எங்கள் பாசத்துக்கும் பேரன்புக்கும் உரிய மாரிமுத்து பிள்ளை அவர்கள் பேரன்போடு இந்த நிகழ்ச்சியை மிகவும் முயன்று ஏற்பாடு செய்தார்கள். அவர்களை நான் கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பாக அறிவேன். வழக்கமாக தமிழகத்தில் பல இடங்களுக்கு நாள்தோறும் பேச சென்று கொண்டிருக்கிறோம். சில வேளைகளில் நிகழ்ச்சி அமைப்பாளர்களே நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்களும் மறந்து விடுவோம், அவர்களும் மறந்து விடுவார்கள். மகள் பார்க்கும்போது அவங்க எதையோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த தும்மலப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களும் சரி, கோவில் நிர்வாகிகளும் சரி, ஐயா ஜெகநாதன் நாயுடு அவர்களும் சரி, எல்லாரும் ஒரு குடும்ப உறவினர்களை போல
மிகுந்த பாசமும் பரிவும் உண்மையான நேசமும் காட்டக்கூடிய பெருமக்கள். ஆகவே இங்கு வர வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் வருவதுண்டு. இந்த முறை இந்த கும்பாபிஷேகத்தோடு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பேசும்போது ஜெகநாத நாயுடு அவர்கள் சொன்னார்கள், நான் வைணவ சம்பிரதாயத்தில் வந்தவன், ஆனாலும் முருகனிடத்தில் ஈடுபாடுடையவன் என்று அவர்கள் சொன்னார்கள். வைணவ சம்பிரதாயத்துக்கும் முருகனுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. அருணகிரிநாத பெருமான் முருகனை அதிகமாக மால் மருகன் என்றுதான் அதிகமாக பாடினார். அடியெடுத்து கொடுத்த முதல் பாட்டிலேயே பெருமாளை பற்றி தான் பாடுறார். முதலாவதாக அருணகிரிநாதருக்கு முருகன் அடியெடுத்து கொடுத்த பாட்டு, அதிலே பெருமாளை பத்தி நிறைய பாடிட்டார். எப்பவுமே நம்முடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், என்னன்னா பெருமாளை மட்டும்தான் வணங்கணுமா, இல்லை முருகனை மட்டும்தான் வணங்கணுமா, அம்பாளை மட்டும்தான் வணங்கணுமா என்று. நான் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு வாரமாக சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தேன். நிறைய தலைப்புல சுத்தி மதுரையில பேசுறதுனால அந்த தலைப்பு கொடுக்கும்போது ஒரு நாள் சிவனை பத்தி, ஒரு நாள் அம்பாளை பத்தி, ஒரு நாள் முருகனை பத்தி, நாள் கணபதியை பத்தி, ஒரு நாள் பெருமாள் பத்தி, இப்படியே தலைப்பு கொடுத்துருந்தேன். இந்த நாள் பேச்சு பிள்ளையார் பத்தி பேசி முடிச்சுட்டு நான் இறங்கி வந்தேன். ஒரு நல்ல படிச்ச பையன், ஒரு சௌராஷ்டிரா காலேஜ்ல MA படிச்சுட்டு இருக்கிற பையன். அந்த பையன் எப்பவும் தவறாம என்னோட பேச்சை கேட்க வரக்கூடியவன். அவன் வந்து சொன்னான், அம்மா நீங்க உங்க பேச்சை கேட்டு முடிச்ச உடனே என் மனசுல தெளிவான ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா. என்னன்னு, எல்லா சாமியோட பெரிய சாமி வந்து பிள்ளையார் தான், அதனால நம்ம பிள்ளையார் தான் கும்பிடணும்னு உங்க பேசலன்னு நான் நல்லா தெரிஞ்சுப்பேன். இனிமே அவரை மட்டும்தான் கும்பிட போறேன் அப்படின்னு. சரி அப்படியே கும்பிடு அப்படின்னு நான் போயிட்டேன். அடுத்த நாள் வந்து முருகனை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவனும் அந்த பேச்சு கேட்க வந்தான். பேசி முடிஞ்சவொடனே என்கிட்ட சொன்னா, இன்னைக்கும் உங்க பேச்சை கேட்டு என் முடிவை மாத்திட்டேன். நேத்தான் பிள்ளையார மட்டும்தான் கும்பிடணும் வச்சிருந்தேன், இப்பதான் தெரிஞ்சுட்டேன் முருகன் தான் உடனே ஓடி வந்து உதவி செய்யறது. அதனால நான் இனிமே முருகனை தான், சரி உன் விருப்பம் போல செய்ய அப்படின்னு. 3வது நாள் நான் சிவனை பத்தி பேசுறேன். அதை கேட்டுட்டு வந்து, அப்பா அந்த சோமசுந்தரர் என்ன திருவிளையாடலாம் பண்ணிருக்காரு, தர்மிக்கு எப்படி உபகாரம் பண்ணிருக்காரு, பாடபத்திரர் எப்படி காப்பாத்திருக்காரு, இந்த பரமசிவத்தை விடவா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த சிவனை தான் சொன்ன தம்பி இங்க வா, இன்னொரு 4 நாளைக்கு பேச்சு இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு நீ கடைசியில ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு. 7 நாள் பேச்சை முடிக்கும் போது, இந்த தினம் வந்து இந்த சாமியை தான் கும்பிட போறேன், இந்த சாமியை தான் கும்பிட போறேன்னு சொல்லும் போது, அந்த கூடவே இன்னொரு நண்பன் வருவான். ஆனா அவன் ஒண்ணுமே பேச மாட்டான், அமைதியா இருக்கலாம். இந்த 7 நாள் பேச்சு முடிஞ்ச உடனே இவன் பேசல, அந்த நண்பன் பேச ஆரம்பிச்சான். அவன் சொன்னா, அது சரிதான், இவன் தினம் உங்க பேச கேட்டு முதல் நாள் பிள்ளையாருங்க, 2வது நாள் முருகன்னா, 3வது நாள் சிவன்னா, அப்புறம் அம்பான்னா வரிசையா ஒருத்தரையா சொல்லிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா. என்னன்னு இல்ல, இவ்வளவு தெய்வங்களையும் பத்தி சொல்றீங்களே, இந்த எல்லா தெய்வத்தை விடவும் ஒரே ஒரு தெய்வத்தை சொல்ல வேண்டியதானே. எல்லா தெய்வத்தோட இதுதான் பெரிய தெய்வம், இது நல்லா பிடிச்சுக்க, அதை வணங்கு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க அம்பாளை பத்தி சொன்னா அம்பாள் தான் எல்லாத்துக்கும் பெரியவா மாதிரி தோணுது. நீங்க முருகனை பத்தி சொன்னா முருகன் தான் செய்வாரு. அப்ப நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்ல வேண்டியதானே, எல்லா தெய்வத்தோடையும் பெருசு அப்படின்னு ஒரு தெய்வத்தை நீங்க சொன்னா என்ன அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், அது சரிதான், நீ சொல்ற கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான், நீ என்னப்பா எனக்கு நண்பனா அப்படின்னு. ஆமாமா, நாங்க 2 பேரும் 5 வருஷமா நண்பர்கள். அவன் சௌராஷ்டிரா காலேஜ்ல 2nd MA படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்றன்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, நான் கார்பரேஷன்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அப்படியா, உங்க வீட்டுல யார் யார் இருக்கா அப்படின்னு. எங்க அம்மா அப்பா இருக்காங்க, என் தங்கை இருக்கா, என் மனைவி இருக்கா, எங்க அத்தை ஒருத்தங்க எங்க வீட்டோட இருக்காங்க. நான் அப்படியா, இவ்வளவு பேர் இருக்காங்களே, என்ன உன் குழந்தைக்கு எத்தனை வயசு? என் குழந்தைக்கு 1.5 வயசு அப்படின்னு. அந்த குழந்தை அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவன் சொன்ன, என் உயிரே அந்த குழந்தைதான். என்னம்மா நீங்க பிடிக்குமான்னு கேட்டீங்க. என்னப்பா உனக்கு உன் மனைவியை பிடிக்காதானே? ஏன் அவளையும் பிடிக்குமே, அவளையும் நல்லா பிடிக்கும், அவன் ரொம்ப அருமையான பொண்ணு, எனக்குன்னு பிறந்திருக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ உன் அப்பா அம்மாவை பிடிக்காதா அப்படின்னு. ஏன் எங்க அப்பா அம்மாவை பிடிக்காது? எங்க அப்பா தானே இவ்வளவு உழைச்சி காப்பாற்றி இவ்வளவு கொண்டாந்துருக்காரு. என்ன எங்க அம்மா இல்லைன்னா நான் வந்திருப்பேன்னா, என் தாயார் இவ்வளவு அருமையானவன். சரி, அத்தை ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னேன் வீட்டுல, அவங்க எல்லா சொத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சு தியாகம் பண்ணவங்க. அதனால
எங்க அத்தையை நாங்க அவங்கள கேட்காம எங்க வீட்டுல எதுவுமே செய்ய மாட்டோம். அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், என்னப்பா உன்னோட ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணு குழந்தைய பிடிக்கும்னு சொல்லு, இல்ல மனைவியை பிடிக்கும்னு சொல்லு, இல்லைன்னா இந்த அத்தையை பிடிக்கும்னு சொல்லு, இல்ல அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம்னு சொல்லு. குழந்தையும் பிடிக்கிறது, அப்பாவையும் பிடிக்கிறது, அம்மாவையும் பிடிக்கிறது, என்னப்பா குழப்பமா இருக்கு. நான் சொன்னா, நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் எல்லா சாமியும் சொன்னாங்கன்னு நான் கேட்டேன்ல, அதுக்குதானே நீங்க எனக்கு இப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னு. அதுதான் இந்து சமயத்தினுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாறுபட்டதாக இல்லாமல் மனிதனுடைய மனசுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற மாதிரியா இருக்கிற ஒரு சமயம். அதுதான் இந்து சமயத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு. கடவுள் எங்கோ ஆகாசத்துக்கு அப்பால ஒரு இடத்துல இருக்காரு, அவரை மனுஷன் எட்டியே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற சமயம் அல்ல இந்து சமயம். நம்ம வீட்டுல எப்படி நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதரர்கள், நம்ம மாமா தங்க அண்ணன் இருக்கோம். அது மாதிரி முருகனை நீ அண்ணாவா நினைச்சுக்கோ, அப்புறம் திருமால மாமாவா நினைச்சுக்கோ, பரமசிவனார அப்பாவா நினைச்சுக்கோ, பார்வதி தேவியார தாயாரா நினைச்சுக்கோ. எப்படி ஒரு மனித மனம் எதையெல்லாம் விளைகிறதோ அதற்கெல்லாம் ஏற்றபடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அபூர்வமான சமயம். மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிலிஜன் நாங்க பாருங்க, யாரையும் எந்த கட்டாயம் படுத்தாம அப்படிலாம் தெய்வங்கள் இருக்கு. இதுல உன்னோட மனசு எந்த தெய்வத்தினிடத்தில் அதிகமாக ஈடுபடுகிறதோ அந்த தெய்வத்தை நீ ஒரேபடியா படித்துக்கொள். எல்லா தெய்வங்களையும் வணங்கு. ஆனால் எந்த தெய்வத்தினிடத்துல உன் மனசு ரொம்ப ஈடுபடுது அந்த தெய்வத்தை விடாப்படியா பிடிச்சுக்க. அதனால இப்ப நான் சொல்லும்போது சொல்றேன், அந்த கடற்கரையில உட்கார்ந்து அருளாட்சி பண்ணி கொண்டிருக்கிற 2ஆம் படை வீட்டு முருகன் இருக்கான், திருச்செந்தூர் பாலசுப்ரமணிய சுவாமி. அதுதான் என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா எந்த சாமி எங்க போய் எப்படி கும்பிட்டாலும் அந்த சாமி பாலசுப்ரமணியராகவே தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த முருகனை தான் நினைக்க தோன்றினால் என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய இஷ்ட தெய்வமா இருக்கப்பட்டவன் அந்த முருகன் அப்படின்னு நம்ம மனசு சொல்லு. அது போல எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் மனது போய் எந்த தெய்வத்தினிடத்தில் லயிக்கிறதோ அந்த தெய்வத்தை அவங்க இஷ்ட தெய்வமா வைத்துக் கொண்டு ஏனைய எல்லா தெய்வங்களையும் வணங்கி இஷ்ட தெய்வத்தை விடாப்படியா பிடிச்சிட்டு அவர்கள் எந்த கஷ்டமா இருந்தாலும் அதுல இருந்து கரை சேரலாம் என்று நமக்கு ஒரு பெரிய உரிமையை வழங்கி இருக்கிற ஒரு அபூர்வமான சமயம் நம்முடைய இந்து சமயம். அதனால இதுல எந்த வேற்றுமைக்குமே இடம் கிடையாது. திருமால் முருகன், இது வைணவம், இது சைவம், இது கௌமாரம், இது சாக்தம், இது கணபதி, அப்படி ஒரு வித்தியாசமுமே கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எப்படி பாருங்கள், பருப்பு, பாயசம், வடை, அவியல், பொரியல், சாதம், ரசம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இப்படி ஒரு விருந்து அப்படின்னு சொல்றோம். இல்ல வெறும் பாயசத்தை மட்டும் சாப்பிட்டு விருந்துன்னு சொல்லுவோமா? இல்ல ஒரு டம்ளர் சாம்பாரை குடிச்சிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் சேர்ந்தாத்தானே விருந்து. இத்தனை உறவுகள் சேர்ந்தாத்தானே ஒரு குடும்பம். அது மாதிரி இத்தனை தெய்வங்களை நம்முடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வழிபாட்டை அமைத்து கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு இந்த சமயத்துக்கு இருக்கு. அதுல உங்களுக்கெல்லாம் பெரிய கொடுப்பின இப்படி அழகான ஒரு மலை சூழ்ந்த நாட்டுல பாலசுப்ரமணிய பெருமான் இவ்வளவு ஏகாந்தமாக எந்த விதமான ஆலை புகைகளினாலும் மாசுபடாத தூய காற்று, குளிர்ந்த காற்று வீசுகிற இந்த இடத்துல பாலசுப்ரமணிய பெருமான் இவ்வளவு அபூர்வமா எழுந்தருளிருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ரொம்ப அழகா அந்த திருக்கோயிலுக்கு நிர்வாகியா இருந்து திரு மாரிமுத்த பிள்ளை அவர்கள் இவ்வளவு காலமா சேவை பண்றதுக்கு முருகன் அந்த பாக்கியத்தையும் அந்த கருணையும் பாலிக்கணுமே. தெய்வத்துக்கு தொண்டு செய்யறதுக்கு இறைவனா தேர்ந்தெடுத்தா தான் தொண்டு செய்ய முடியும். நாம நினைச்செல்லாம் ஒண்ணு தொண்டு செய்ய முடியாது, தெய்வம் தேர்ந்தெடுக்கணும். நான் நினைக்கவே இல்லை, ஒரு 35 வருஷங்களுக்கு முன்னால நான் இப்படி ஒரு கோவில்ல முருகனை பத்தி திருச்செந்தூர்லயும் பழனிலையும் பத்து கேவ்ஸ்லயும் மலேசியாவிலையும் போய் முருகனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பேன்னு நான் 35 வருஷத்துக்கு முன்னால நினைக்கவே இல்லை. நான் நினைச்சேன், என்ன எங்க அப்பா வேற நினைச்சாரு, நானும் வேற நினைச்சேன். நான் நினைச்சேன் எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரியில உட்காந்து யாருக்காவது ஊசி போட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். அதான் நான் செய்ய வேண்டிய வேலை. ஆஸ்பத்திரியில உட்காந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சுதான் மதுரை மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டேன். அதுக்கப்புறமா முருகன் வேற மாதிரி நினைச்சிருக்கான். உள்ள இருந்து என்னை வெளியே எடுத்து வேற படிப்பு படிக்க வச்சு என்னை பத்தியே பேச அப்படின்னு முருகன் திட்டம் போட்டிருக்கான் பாருங்க. அப்படின்னா மனிதன் என்ன நினைக்கிறானோ அது நடக்காது, தெய்வம் என்ன நினைக்கிறதோ அது நடக்கும்.
தெய்வத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இறைவனா தேர்ந்தெடுக்கணும். அப்படி இறைவனாக தேர்ந்தெடுத்து இத்தனை ஆண்டு காலமாக சிறப்பாக இந்த கோவிலை ஒரு ஈடுபாட்டோட நிர்வாகம் செய்து வரக்கூடிய வணங்குதலுக்குரிய திரு மாரிமுத்து பிள்ளை அவர்கள், அவங்களுக்கு எல்லாம் நம்முடைய வாழ்த்தையும் நம்முடைய வணக்கத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெகநாதன் நாயுடு அவர்கள் எவ்வளவு ஈடுபாட்டோட பேசினாங்க பாருங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர் பக்கத்துல திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா 9 பெருமாள் கோவில் இருக்கு. ஆழ்வாராதிகள் பாடிய அபூர்வமான வைணவ திவ்ய தேசங்கள். அதுக்கு நவ திருப்பதி அப்படின்னு பேரு. அந்த 9 கோவில் இருக்கு. நவ திருப்பதி, திருப்பதியை வழிபட்ட அந்த பலாபலனை நமக்கு பெற்று தருகிற அபூர்வமான திருக்கோயில். அதுல ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார்நகரி, தென் திருப்பேரை, ரெட்ட திருப்பதி, இப்படி 9 திருக்கலூர், அந்த மாதிரி 9 கோயில் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அந்த கோயில்கள்லாம் கிராமங்களுக்குள்ள இருக்கிற கோயில்கள், அவ்வளவு பராமரிப்பு இல்லாம இருந்த கோயில்கள். ஒரு முறை திருச்செந்தூர் திருக்கோயில்ல இந்த 9 கோவில்களுக்கும் மானியம் வழங்கி நித்திய பூஜை தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அறநிலையத்துறையிலிருந்து திருச்செந்தூர் திருக்கோயில் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை 9 திருப்பதிகளுக்கும் கொடுப்பது என்று முடிவு செய்தார். நான் அப்ப பேசிட்டு இருக்கேன். திருச்செந்தூர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கிற நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசின அந்த கூட்டத்துலதான் கமிஷனர் வந்து அறிவிப்பு செஞ்சார். என்னன்னா 9 கோயிலுக்கும் நாங்க மானியம் கொடுக்க போறோம். அந்த கோயில்லாம் இனிமே நித்திய பூஜை ஒழுங்கா நடக்க போகுது. முருகன் கோயில்ல இருந்து மானியம் கொடுக்க போறோம். அது முடிஞ்ச அப்புறம் என்ன பேச சொன்னாங்க. அப்ப நான் பேசினேன். என்னன்னா, பொதுவா இந்த உலகத்துல வந்து கல்யாணம் ஆகி ஒரு பெண்ணை கைப்பிடிச்சிட்டு போற ஒரு மாப்பிள்ளை என்ன நினைக்கிறான், காலம் முழுசும் மாமனார்கிட்ட இருந்து வாங்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். மாமனார ஆயிட்டாரா, காலம் முழுசும் வாங்கிட்டே இருக்கலாம். உங்க அப்பா என்னத்தை கொடுத்தாரு, உங்க அப்பா என்னத்தை கொடுத்தாரு, இப்படியே சொல்லி சொல்லி காலம் முழுசும் வாங்கலான்னு எல்லா மாப்பிள்ளமாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, அந்த முருகன் மாமனாருக்கு கொடுத்துருக்காரு. மாமனார்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முருகனும் மாமனார் திருமாலுக்கு 9 திருக்கோயிலுக்கு மானியம் கொடுத்துருக்க. இதை பார்த்து எல்லாரும் படியுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வைணவம் வேறு சைவம் வேறு என்பது அல்ல. அவங்க சொன்னாங்க, நான் நல்ல வைணவத்துல வந்திருக்கிறேன், முருகனிடத்துல அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னார்கள். சகோதரர் செல்வராஜ் அவர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக முன்னுரை நிகழ்த்தி வைத்தார்கள். குன்றாடும் குமரன் இன்றைக்கு எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஜெகநாத நாயுடு அவர்கள் எங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களை, எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டார். முருகனை வழிபாடு செய்வதற்கும் அந்த எப்படி ஆலயத்துக்கு பணி செய்யறதுக்கு இறைவனா நம்ம தேர்ந்தெடுக்கணுமோ அது மாதிரி முருகனை பேசுறதுக்கும், முருகனை கேட்கறதுக்கும், முருகனை வணங்குறதுக்கும் நமக்கு பூர்வ ஜென்மாவில புண்ணியம் இருந்தா தான் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. அவரை வணங்குறதுக்கே பூர்வ ஜென்மாவில ஒரு புண்ணியம் இருக்கணும். முருகனிடத்தில் ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்றால் பூர்வ ஜென்மத்துல நிச்சயமா ஒரு புண்ணியம் இருக்கும். என்ன பாருங்கள், இந்த 9 கிரகங்களையும் செவ்வாய் கிரகத்துக்கு மேல அரசாட்சி பண்ணக்கூடிய அபூர்வமான தெய்வமா இருக்கிறவர் முருகன். இந்த செவ்வாய் கிட்ட எல்லா முக்கியமான விஷயமும் அடங்கி போச்சு. ஒருத்தன் கோடி பணம் வச்சிருக்கான், கோடி பணம் இருக்கு. எங்கெங்க கோடி பணம்ங்கிறது கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் பேங்க்ல இருக்கு. எப்ப வேணாலும் ஒரு செக் எழுதி வித்ட்ரா பண்ணிட்டு போகலாம். அவ்வளவு பணம் இருக்கு. எங்கெங்க சொத்து சுகம் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளவு சொத்து சுகம் இருக்கு. விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் எத்தனை கோடி ரூபாய் பெரும் தெரியாது. அவ்வளவு செல்வ சுகபோகங்களுக்கு உரிமையாளனா இருக்கிற ஒருவன் நடக்க முடியாது, கைகால அசைக்க முடியாது. படுத்த படுக்கையில யாராவது வாயில கொண்டு கரைச்ச சாப்பாட்டை ஊட்டுற அளவுக்கு படுத்த படுக்கையில எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து, 10 கோடி ரூபாய் பணம் பேங்க்ல. இதனால இந்த படுக்கையில படுத்திருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு சுகம் கிடைக்குமா? இத்தனை கோடி சொத்து இருக்கிறத நினைச்சு சுகப்பட முடியுமா? காலம் கையை அசைக்க முடியாம படுக்கையோட படுத்திருக்கும் போது பாருங்கள், முதல்ல நமக்கு உலகத்துல தேவையா இருக்கிறது என்னன்னா, அதான் கந்தகோட்டத்து முருகனை பாடும்போது வள்ளலார் பாடினார், என்ன, நோயற்ற வாழ்வில் நான் வாழவன். முதல்ல நமக்கு தேவை நோயில்லாத தேகத்தோட நாம் இருக்கணும். நிறைய பேர் ஒரு 40-45 வயசு வர வரைக்கும் இதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. எப்பவும் என்ன நினைப்பாங்கன்னா, முருகா எனக்கு காசு கொடு, எனக்கு பணத்தை கொடு, மேலும் மேலும் நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் ஆசைப்பட்டேன், மேலும் மேலும் எனக்கு பணத்தை கொடுங்க. எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு உடம்பு சரியில்லாம உட்கார்ந்து இருந்தோமா, நான் இருக்கிற செல்வத்துல ஏதாவது ஒண்ணு அனுபவிக்க முடியுமா? பாத்தீங்களா? அனுபவிக்கிறதுக்கு முதல்ல பேசிக்கா அடிப்படையாக உடல் சௌக்கியம் இருக்கணும் இல்ல, சுகமா இருக்கணும் இல்ல. முதல்ல கேட்க வேண்டியது அவனதான், நோயற்ற வாழ்வில் நான் வாழவன்.
நோயில்லாத தேகத்தை கொடு அப்படின்னு அந்த முருகனை கேட்கணும். பாருங்க, இந்த செவ்வாய் கிரகம் அரசாட்சி பண்ணுகிறது. நம்முடைய தேகத்தை ஆக்கிரமிக்கிற இடங்கள் எங்க இருக்கு பாருங்க. நீங்க பூமியில இருந்து ஆகாசத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை நம்ம சாதாரண கண்ணாலேயே பார்க்கலாம். பைனாகுலர் தான் வச்சு பார்க்கணுங்கிறதுல சாதாரண கண்ணாலே செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம். நிறைய நாள் செவ்வாய் தெரியும் கண்ணுல பார்க்கும்போது. அந்த பார்க்கும் போதே செவ்வாய் கிரகம் சிகப்பா இருக்கு, சிகப்பா தெரியும் ஆகாசத்துல செவ்வாய் கிரகம். நீங்க இனிமே பாருங்க, பார்க்காதவங்க சிகப்பா தெரியும். இந்த முருகனுக்கு இருக்கிற 1000 பெயர்கள்ல ஒரு திருநாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வேள் அப்படின்னு திருநாமம். முருகனோட வண்ணம் எது பாருங்கள், சிகப்பு நிறம். முருகன் சிவந்த மேனிய உடையவான். செவ்வேள் அப்படின்னு முருகனுக்கு பேர் இருக்கு. முருகனும் சிவப்பு, அவனோட சம்பந்தப்பட்ட கிரகமா இருக்கிற செவ்வாயும் சிகப்பு. நம்முடைய தேகத்துல இந்த செவ்வாய் கிரகம் எதுக்கு மேல ஆட்சி செய்து பாருங்க, நம்முடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு மேல ஆட்சி பண்ணுகிறது செவ்வாய் கிரகம். ரத்தம் மட்டும் கெட்டு போச்சானா உலகத்துல உயிர் வாழ்க்கையே கிடையாது. இந்த ரத்தத்தை வச்சுதான் நம்ம தேக சௌக்கியத்தை நிர்ணயம் பண்றாங்க. உடம்புல ஏதாவது சரியில்லாம போச்சு, ஒரு மலேரியா வந்துச்சு, டைபாய்டு வந்துட்டு, எப்படி கண்டுபிடிப்பாரு டாக்டர்? உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணி பார்த்துதான் அந்த ரத்தத்துல என்ன கோளாறு, அப்ப உனக்கு என்ன காய்ச்சல். இந்த ரத்தத்தை வச்சுதான் எல்லாம். அதுல கொழுப்பு சேர்ந்து போச்சுன்னா கொலஸ்ட்ரால் இத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்துருது. இனிப்பு சேர்ந்து போச்சுன்னா டயபெட்டிக் ஆயிடுது. அதுல வேற ஏதாவது நீர் சம்பந்தமான விஷயங்கள் சேர்ந்து போயிட்டுன்னா சிறுநீரக கோளாறு வந்துருது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது. அப்ப என்ன, ரத்தம் சமச்சீரான அழுத்தத்தோட உடம்புல ஓடணும், ரத்தம் சுத்தமா இருக்கணும். அப்ப நம்ம எலும்பு இருக்கு பாருங்க, அந்த எலும்புக்குள்ள நல்ல சகப்பான ஒரு பொருள், நம்ம எலும்புக்குள்ள பஞ்சு மாதிரி சகப்பா ஒரு பொருள் ரத்தத்தை கட்டிப்படுத்தினா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதை நம்ம புத்தகத்துல படிக்கிறோமே இல்ல, மஜ்ஜை அப்படிங்கிறோம், எலும்புக்குள்ள இருக்காது. இந்த மஜ்ஜைக்குள்ளையும் எலும்புக்குள்ள இருக்கிற உயிர் சத்தான மஜ்ஜைக்குள்ளையும் அந்த முருகனை அந்த வழியா, அந்த வைத்தீஸ்வரன் கோவில் வழியா குமரகுருபர சுவாமிகள் ஒரு பரம பக்தர், கந்தர் கலிவன்பாவை பாடினவர். அவர் அந்த கோவில் அந்த காலத்துல காட்டுக்குள்ள இருந்திருக்கும், மரமா சூழ்ந்திருக்கும், உள்ள கோயில் இருக்குன்னே செஞ்சிருக்காரு. அவர் நடந்து போறாராம். நடந்து போனா உள்ள இருந்து ஒரு குரல் கூப்பிடுதான், குமரகுருபரா குமரகுருபரான்னு. ஆடை இல்லாத இடத்துல யாரும் கூப்பிடுறாங்களே, திரும்பி பார்த்தா என்ன பாடாம போறேன். 4444 நோய்களை கண்டிக்கிறவன் என்ன பாடுங்கிறார் முருகன் கூப்பிட்டு சொன்னார். அங்க போய் பார்த்தா செல்வமுத்து குமரன் உட்கார்ந்துருக்கார் உள்ள. அவர் மேல ஒரு அருமையான முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் என்கிற பதிகத்தை குமரகுருபர சுவாமிகள் பாடுறார். அதுல 4444 நோய்களையும் கண்டிக்கிற அபூர்வமான ஆற்றலும் சக்தியும் உடையவன் முருகன் என்கிற அருமையான செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நம்ம உடம்பு சௌக்கியமா இருக்கணும், முதல்ல உள்ள இருக்கிற ரத்தம் சரியா இருக்கணும், நாடி நரம்புகள் சரியா இயங்கணும், எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை நல்ல உயிர் சத்தோட இருக்கணும். அப்போ உடம்பு சௌக்கியமா இருக்கிறதுக்கு அந்த முருகன் தான். ஏன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய முக்கியமான வேலை நம்முடைய ரத்தத்துக்கு மேல ஆட்சி செய்கின்ற கிரகம். ரெண்டாவது, இந்த ஜாதகம் பாக்குறாங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் பொருத்தமா இல்லை, அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ரெண்டும் பாவ ஜாதகமா இருந்தாதான் பொருத்த முடியும். பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம், செவ்வாய் சரியான இடத்துல இல்லை என்றால் சுபகாரிய தடை, சுபகாரியங்கள் காலத்தோடு நடக்காது. 29 வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாம எடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன, செவ்வாய் கிரகம் சரியான இடத்துல இல்லை. ஆனால் என்ன செய்யறது, சுபகாரியம் தடைப்படுகிறது. அப்ப சுபகாரியம் நடக்கணும் இல்லை, காலத்தோடு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில நடைபெற வேண்டிய இயற்கை சட்டப்படி நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும். அப்ப அது தடையில்லாம நடக்கணும் என்றால் அதற்கும் செவ்வாய் கிரகம் நமக்கு சுபபலனை பண்ணணுமே தவிர கெடுபலனை பண்ணக்கூடாது. அப்ப சுபபலனை பண்ணக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த சுபபலன் நமக்கு கிடைக்கணுமானால் அந்த கிரகத்துக்கு மேல ஆட்சி செய்யக்கூடிய முருகப்பெருமானின் கருணை நமக்கு கட்டாயமா வேணும். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், நம்ம சுத்தி இருக்கிற 10 பேர் நமக்கு அனுசரணையா இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு படிப்பு இருந்தாலும், பணம் இருந்தாலும், பக்கத்துல 4 பேர் நமக்கு அனுசரணையா இல்லை என்றால் அந்த பணத்தாலையும் படிப்பாலையும் பணத்தினாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் பாருங்க, ஒரு ஆபீஸ்ல நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க, திறமைசாலியா இருப்பாங்க. ஆனா அவங்களை சுத்தி வேலை செய்யற 50 பேருக்கும் அவங்கள பிடிக்காது. என்னன்னு கேட்டா, யாரு போய் பழகுவான் இந்த ஆளோட எல்லாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்காது, ஒரு வாஞ்சையே அவங்களுக்கு ஏற்படாது. எப்பவுமே ஒரு வேற்று மனிதரை போலவே கருதி கொண்டே இருப்பார்கள். சொல்ல போனா நாடாவ
அது ஒரு பகையா வளருமே தவிர ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே உண்டாகாது. முருகப்பெருமானுடைய பெரிதான கருணை என்னன்னா பகையை மாற்றுவது. இந்த மாதிரியான பகை மனம் செவ்வாயால ஏற்படக்கூடிய கெடுபலன் தானே சண்டை, சச்சரவு, தகராறு. வீடுகள்ல பாருங்க எதிரும் புதிருமா பேசுறது, ஆர்குமெண்ட்ஸ். ஒருத்தர் ஒண்ணு சொன்னா உடனே ஒருத்தர் அது இல்லைன்னு மறுத்து பேசுறது, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சண்டை பிடிப்பாங்க. இது மாதிரி சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்றேன், நீங்க நம்ப கூட மாட்டீங்க. அப்படி நம்ப முடியாத செய்தி மாதிரி ஒரு செய்தி. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருந்தாங்க ஒரு கணவனும் மனைவியும். ரொம்ப வேண்டப்பட்ட தெரிஞ்ச ஒரு வீடு, விருந்தாளியா வந்திருக்காங்க. இந்த கணவனுக்கு மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல தினமும் சண்டை நடக்குமா. நாள் தவறினாலும் சண்டை தவறாத ரெண்டு பேருக்கும். அப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்களாம். இந்த சண்டை போட்டா அவரும் பேசுவாராம், அந்த அம்மாவும் பேசுமா, மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசி அப்புறம் வார்த்தைகள்லாம் பெரிய பெரிய வார்த்தையா வந்து சண்டை வந்த உடனே அவர் என்ன செய்வார, கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வீசுவாராம். உடனே அந்தமா கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அது வீசுமா. இது தினமும் வாடிக்கை அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருந்திருக்கு ரொம்ப காலமா. இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிற கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா வந்தாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வச்ச சாமான் வச்ச இடத்துல, அந்த வீட்டுல அழகான சாமான்கள் வச்ச சாமான் வச்ச இடத்துல அவ்வளவு அழகா இருக்கிற ஒரு வீடு. வந்தாங்க, விருந்தாடியா வந்தாங்க, சாப்பிட்டாங்க, இரவு தங்கணும். அந்த வீடு சொந்தக்காரங்க சொன்னாங்க, மாடியில உங்களுக்கு இருக்கிற அந்த அறையில போய் நீங்க படுத்துங்கன்னாங்க. ரெண்டு பேரும் போய் கதவை பூட்டிட்டு படுக்க போனாங்க. பாருங்க, ஏதோ பேச்சுவார்த்தை, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருப்பாங்க. வழக்கமா சண்டை வரணும்ல, அந்த சண்டை இப்படி விருந்தாடி போயிருக்கிற வீட்லயே வருது, அங்கேயும் சண்டை வருது. சண்டை வந்தோடனே இவர் திட்டுறாரு, அவர் திட்டுற, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் திட்டி வீட்டுல என்ன நடக்கும், உடனே கையில இருக்கிறத வீசுறது. அடுத்த வீடுன்னே ரெண்டு பேருக்கும் மறந்து போய் அந்த வீட்டுல இருக்கிற பொம்மையை எடுத்து இவர் அந்த மேல வீச, அந்த பக்கத்துல இருக்க கடிகாரத்தை எடுத்து இவர் மேல வீச, அப்புறம் இவர் பூஜாடி எடுத்து அந்த பக்கம் வீச, இப்படியே ஒரு 30 சாமான் உடைஞ்சு போச்சு. கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரெண்டு பேருக்கும் புத்தி வேலை செய்யுது. என்னன்னா, ஐயோ நம்ம வீடு இல்லையே, அடுத்த வீட்டுல எல்லாம் வந்து அவ்வளவு சாமானியா உடைச்சிருக்கோம், என்ன நினைப்பாங்க, ரெண்டு பேரும் பைத்தியம் எல்லாம் நினைச்சிருவாங்க, என்ன செய்ய போறோம். ரெண்டு பேரும் போராடி எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க. நிஜமாவே நடந்த கதை. அடுத்த வீட்டுல ஒரு ராத்திரி தங்க வேலைன்னு வந்து இருக்கிற சாமான்ல 20-30 உடைச்சு போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்புறம் கடையில போய் காசு கொடுத்து அவ்வளோத்தையும் வாங்கி கொண்டு வைக்கணும். இல்லை, இப்படி நாள்தோறும் பகை, சண்டை, சச்சரவு, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நிம்மதியா இருப்பாங்களா பார்த்தீங்களா? வீட்டுல ஒரு அப்பா பிள்ளைங்கிற பரிவும் பாசமும் ஒரு வீட்டுல இல்லையானால் அந்த உறவுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? இல்ல கணவனுக்கு மனைவி கடையில உண்மையான ஒரு சின்ன நேசம் இல்லையானால் அந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கமா இருக்குமா? எவ்வளவு செல்வங்கள் பாருங்கள். இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த முருகனுக்கு என்ன? இது எல்லாம் செவ்வாயால உண்டாகிற கெடுபலன்கள், உறவு முறைகளில் ஏற்படுகிற விரிசல்கள், அதனால ஏற்படுகிற சச்சரவுகள், இதெல்லாம் இந்த 3 சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். இல்ல, தேக சௌக்கியமா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் உறவோட பகை இல்லாம உறவோட அனுசரணையா இருக்கணும். சுபகாரியங்கள் காலத்தோட நடக்கணும். அப்புறமா 4வது விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கணும், நம்ம கடன் இல்லாம இருக்கணும். ஏன்னா அது இருந்தா மனுஷனுக்கு படுத்த தூங்க முடியாது. அது இல்லாம இருக்கணும். பாரத கதையில யக்ஷ பிரச்சனைன்னு ஒரு பகுதி, அதுல யமதர்மன் கேட்டா தர்மனை பார்த்து யாருக்கு தூக்கம் வராது அப்படின்னா, யாருக்கு கடன் இருக்கோ அவனுக்கு தூக்கம் வராது. ஒரு வாய் சாப்பாடு கூட அவன் நிம்மதியா சாப்பிட மாட்டான். அப்ப கூட அவனுக்கு ஐயோ கொடுக்கணுமே, நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி தூங்குவான்? அதனால எழுதினா அன்னைக்கு ராமச்சந்திர கவிராயர் ஒரு கவிராயர் எழுதினார், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு எழுதிட்டாருல. விடல் கொண்ட மீனை போலும் வெந்தடல் வெழுகை போலும் படங்கொண்ட பந்தல் வாய் பற்றிய தேரை போலும் இடங்கொண்ட ராமபாணம் செருக்களத்து உற்றபோது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ட்டார். அப்ப அந்த 3 எழுத்து இருந்ததுன்னா மனுஷனுக்கு தூக்கம் வராது. இந்த கடன்கிற 3 எழுத்து, தூக்கம்ங்கிற 4 எழுத்து எடுத்துரும். அப்ப அது இல்லாம இருக்கணும் இல்ல, அது இல்லாம இருக்க, அதற்கு ருணம் என்று பெயர். அந்த ருண விமோசகனாக இருக்கப்பட்டவனும் முருகன் தான். இந்த 4 முக்கியமான லாக்கா முருகன் கையில இருக்கு. எப்படி பாத்தீங்களா? முக்கியமான 4 லாக்காவும் முருகன் கிட்ட இருக்கு. அவர் நினைச்சாதான் அந்த ஃபைல் எல்லாம் மூவ் ஆகும். இல்லைன்னா எல்லாம் பெண்டிங் ஃபைல், ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவு முக்கியமான விஷயம், 4 விஷயத்த கையில வச்சுக்க. உறவு முறைகளை சரியாக வைத்திருப்பது, பகை இல்லாமல் செய்வது, தேக சௌகியத்தை கொடுப்பது, கடன் இல்லாத சௌகரியத்தோடு நம்மை வாழ வைப்பது,
இது எல்லாத்தையும் கையில வச்சுட்டு தான் முருகன். அப்ப இந்த 4 விஷயமும் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாம். அதுதான் முருக வழிபாடு. நாம நல்லா இருக்கிறது, இடத்துல வாழ்கிற காலத்திலேயே நாம சௌரியமா இருக்கிறதுக்கு வணங்க வேண்டிய சரணாகதி பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முருகனை வணங்குறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும், அதே நேரத்துல அவனை வணங்குறதுக்கு பொறுமையும் வேணும். ஏனென்றால் சோதித்துத்தான் அருள் பாலிப்பான். ஆனா அவன் அருள் பாலிக்க ஆரம்பிச்சுட்டானால், நான் எப்போதும் சொல்லுவது, சோதித்துத்தான் அருள் பாலிப்பான். அந்த சோதனையில நிக்கிற ஒரு வைராகியம் நம்ம மனசுல இருந்தா, அவன் அருள் பாலிக்க தொடங்கினால் அகில உலகத்துல யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியும். அவன் அருள் பாலிக்க தொடங்கி விட்டான் என்றால் அதை தடுத்து நிறுத்துவார் அகில உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அபூர்வத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிற அற்புத தெய்வமாக இருக்கப்பட்டவன் முருகன். ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த கோயில் திருப்பணியை செய்யணும், கும்பாபிஷேகம் பண்ண போறோம், இவ்வளோ பணம் தேவைப்படும், என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மீனாட்சியை சுத்திட்டு வந்தா, அதை கொடுக்க வேண்டியவரை கொண்டாந்து கண்ணு முன்னால நிறுத்துறான்னு சொன்னாங்க நம்முடைய மாரிமுத்து பிள்ளையவர்கள். அவங்க அனுபவம் சொன்னாங்க, கொடுக்க வேண்டியவரை கொண்டாந்து கோயிலுக்குள்ள நிறுத்துறாங்க மீனாட்சி. அப்படின்னா என்ன பாருங்கள், தனக்கு நடக்க வேண்டிய எல்லா அருளி செயல்களையும் எல்லா சௌகரியங்களையும் கும்பாபிஷேகத்தையும் கைங்கரியத்தையும் பகவானே முன்னால் இருந்து நடத்திப்பான். எப்ப நடத்துறேன்னா, நம்முடைய மனம் மட்டும் அதை பரிபூர்ணமாக விளைவதாக இருந்தால் அந்த விளைவை பகவான் உடனே பூர்த்தி செய்வேன். முருகனிடத்தில் இத்தனை அபூர்வமான ஆற்றல் இருந்ததுனால்தான் முருகப்பெருமானை கண்கண்ட தெய்வமாக பற்றி கொண்டு போற்றி வணங்கினார்கள் நம்முடைய பெருமக்கள். நான் மறக்க முடியாம எப்பவும் நினைச்சு பார்ப்பேன், ஆபத்துல கை கொடுக்கறதுல முருகனுக்கு நிகரான தெய்வம் கிடையாது. அந்த கந்த சஷ்டி வருது பாருங்க, சஷ்டியில 6 நாளைக்கும் திருச்செந்தூர்ல பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த 6வது நாள் சஷ்டி அன்னைக்கு காலையில திருநெல்வேலியில ஒரு கோவில்ல அந்த சஷ்டிக்கு பேசிட்டு, அங்க ஒரு 300 பேர் விரதம் இருப்பார்கள். அவங்களுக்கு முருகனை பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறமா சஷ்டி அன்னைக்கு 3 மணிக்கு சம்ஹாரம் பண்ண நான் உடனே புறப்பட்டு திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போகணும். எப்பவும் அப்படிதான் ஆண்டு கணக்கா இது வழக்கமா நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் என்ன பண்ணேன், சரியா 12:30க்கு பேசி முடிச்சிருவேன். ஏன்னா அப்புறம் போகணுமே, திருச்செந்தூருக்கு போகணுமேன்னு முடிச்சிருவேன். அன்னைக்கு உட்காந்து போன வருஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். சஷ்டி அன்னைக்கு திருநெல்வேலியில பேசிக்கிட்டே இருந்தேன். உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் கை கடிகாரத்தை பார்க்கல, கேட்டுக்கிட்டு இருந்தவங்களும் கை கடிகாரத்தை பார்க்கல. நான் 12:30க்கு முடிச்சதான் சஷ்டிக்கு போக முடியும். நான் பாடல பேசிட்டே இருக்கேன், அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு மணியை பார்த்தா 1:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் பேசிருக்கோமே, யாரும் சொல்லலையே, நம்ம இப்படி பேசிட்டுமே, முருகா இப்படி சொல்லிச்சுட்டே, நான் 2 கமெண்ட்ரிக்கு போகணுமே, நான் என்ன செய்ய, 1 மணி நேரத்துக்கு முன்னால் அங்கே இருக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன். சரி, நான் அவசரமா பேச முடிச்சுட்டு வண்டியில ஏறி நான் போயிட்டேன். நான் போனேன்னா 2:30 மணி. திருச்செந்தூருக்கும் நான் போயிட்டு இருக்கிற இடத்துக்கு இடையில 25 கிலோமீட்டர் இன்னும் இருக்கு. 3 மணிக்கு அங்க சாமி புறப்பாடு ஆகணும். நான் இன்னும் 25 கிலோமீட்டர் போகணும். 1/2 மணி நேரம் தான் இருக்கு. திருச்செந்தூர்ல போய் இருந்தாலும் அந்த கூட்டத்தை தாண்டி மேடைக்கு போறதுக்கு அடுத்த 1/2 மணி நேரம். இன்னைக்கு கமெண்ட்ரி அவ்வளவுதான், முருகானி என்ன சொல்லிச்சுட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணிட்டு 1/2 மணி நேரம் இருக்கும்போது பாருங்க, முருகான எப்படி போறேன் அப்படின்னு வாட்ச பார்த்து பாருங்க. அப்ப அந்த முருகன் நினைக்கிறேன், உன் திறமையில ஏதாவது நீ செஞ்சிருவியா அப்படின்னு நினைச்ச மாதிரி, என்ன பண்ண போறேன், எப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டு. அவ்வளவுதான் சொன்னேன், சொல்லி முடிக்கல, வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது. என்ன பண்ண போற, டயர்ல என்னமோ முள்ளு குத்திட்டு, இவன் நானே 1/2 மணி நேரத்துக்கு பறந்துகிட்டு இருக்கேன், இனிமே இதை சரி பண்ணி நிச்சயமா நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிமனசு சொல்லுது. நான் எப்படி போறேன்னு நினைச்சேன்ல, நான் முருகன் எனக்கு சொல்றேன், நீ எப்படியும் போக முடியாது, நான் நினைச்சதான் நீ போக முடியும், நான் போக முடியும்னா நினைக்கிறேன் அப்படின்னு முருகன் பாடம் சொல்றான். சரி, நீங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும், முருகா எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்து ஒரு கண்ணு வைக்கிற நேரத்துல அவசரமா ஒரு கார் போகுது, ஒரு ஸ்கார்பியோ வண்டி போகுது. அந்த வண்டி என் வண்டியை பார்த்தோன்னா அந்த வண்டி நின்று, அது விஐபி பாஸ் ஒட்டி போகுது. அந்த வண்டி நின்றுட்டு என்ன அடையாளம் பார்த்துட்டேன், 5 நாளா அங்க பேசிட்டு இருக்காங்க, என்னமோ வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டேன், ஒரு கமெண்ட்ரி இருக்கு, எங்க நின்று இருக்கீங்களா, ஏறுங்க வண்டியில அப்படின்ட்டேன். உடனே இந்த வண்டியில நான் அந்த வண்டியில தாவி, அந்த டிரைவர் மட்டும் தான் போறாரு அந்த வண்டியில ஏறி உட்காந்து. நான் கேட்டேன், எந்த போய் நீ இவ்வளவுதான், நான் வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன். உங்களை கோவில்ல பாத்துருக்காங்களா, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா 6 நாளா, ஐயோ கமெண்ட்ரி இருக்கேன் அவங்க நிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சேன். சரி, உன் பேர் என்னப்பா? சரி, என் பேர் பாலசுப்ரமணியம் அப்படின்னா. ரொம்ப நல்லதா போச்சு, முருகனேதான் வந்திருக்கான் போல் இருக்கா அப்படின்னு. இந்த கூட்டத்தை தாண்டி போக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமே அப்படின்னு அந்த வண்டியை விட்டு இறங்குறேன்.
இல்ல நீங்க வர தாமதம் ஆயிட்டுன்னு உங்களை இந்த பாதையில அழைச்சிட்டு வர சொல்லி எங்களை நிப்பாட்டி இருக்காங்க, எங்களோட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு மேடைக்கு போயிட்டேன். மேடை போய் சேரும் போது மணி 3:15 ஆயிட்டு. 3 மணிக்கு கமெண்ட்ரி ஆரம்பிக்கணும், 3 போயிருக்கமே அப்படின்னு போய் நிக்கிறேன். அந்த ஸ்டேஷன் டைரக்டர் என்கிட்ட சொல்றாரு, தானே வந்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, சாமி இன்னைக்கு 3:45 தான் புறப்பட போறாராம் சொல்லி விட்டுட்டாங்க, கவலைப்படாம போலீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன இந்த முருகனோட விளையாட்டை பத்திக்கலாம், சாதாரண விளையாட்டா இது? நான் எங்கேயோ நின்றுட்டு நான் எப்படி போக்குறேன், நான் எப்படிலாம் நீ போக முடியாது நெல்லு, நான் நினைச்சா தான் போக முடியுங்கிற பார்த்தீங்களா. பாலசுப்ரமணியம்னு ஒரு டிரைவரை அனுப்பி வண்டியில கொண்டு என்ன விட சொல்லி 3:45 தான் சாமி புறப்பாடுன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் நமக்கு எவ்வளவு சிறுமதி, பகவான் என்ன திட்டம் போட்டிருக்கானோ அது நடக்கும், நம்ம கையில என்ன இருக்கிறது என்று நினைக்கின்ற அந்த அனுபவத்தை எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்குமே இது மாதிரி வாழ்க்கையில இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ அனுபவத்தை நிச்சயமா கொடுத்துருக்கு. அப்போ அந்த தெய்வத்தினுடைய கருணையும் அனுகிரகமும் நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற பல சந்தர்ப்பங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கை. பல பல சந்தர்ப்பங்கள்ல இறைவன் நமக்கு அதை உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறார். நான் எப்போ நினைப்பேன், திருச்செந்தூர்ல இந்த முருகனை பார்த்துட்டு என்னன்னா, இந்த முருகனுக்கு பாருங்க அலங்காரம் பண்ணிட்டா பார்த்துட்டே இருக்கலாம். நான் சென்ற முறை இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கும் போது பார்த்தேன், எப்படி ஜனங்கள் என்ன ஆர்வமா கூட்டம் கூட்டமா அந்த முருகனை பார்க்கறதுக்கு முண்டி அடித்து கொண்டு அந்த அலங்கார சுரூபனாக அத்தனை பேரழகோடு புராணங்கள்ல வர்ணிச்சாங்க. அம்பாள் முருகனுக்கு 356 அணிமணிகள் போட்டு அலங்காரம் பார்க்கலாம். 356 அம்பாள் போட்டு அலங்காரம் பார்த்த அணிமணிகள் முருகனுக்கு 356 அணிமணிகளாம். ஏன்னா முருகனுக்கு போட்டா தானே பார்க்க நல்லா இருக்கும். நெத்தி சுட்டியில இருந்து எல்லாம் கழுத்துல 6 தண்டை எது போட்டாலும் முருகனுக்கு அழகாது. அம்பாள் 356 அணிமணிகளை போட்டு முருகனுக்கு அழகு பார்த்தா அப்படின்னு புராணத்துல எழுதுறாங்க. அப்போ பிள்ளையாருக்கு போட்டாங்களா அப்படின்னு கேட்டா பிள்ளையாருக்கு போட்டா பொருத்தமா இருக்காது, முருகனுக்கு போட்டாதான் நல்லா இருக்கும். அதனால முருகனுக்கு தான். சில வீட்டுல பாருங்க இளைய பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி முருகனுக்கு 356 நகை போட்டு அம்பாள் புராணங்கள்ல எழுதுறாங்க. அதாவது தெய்வம் நம்ம விட்டு தொலை தூரத்துல இல்ல, நம்மோடதான் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நாம எப்படிலாம் வாழ்க்கை அனுபவிப்போம். இந்த கதைகளை எல்லாம் சுவாமி மேல ஏற்றி வச்சு நமக்கு சொல்றாங்க பாருங்க. அப்ப அந்த முருகன் இந்த பழத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, நாரதர் கொண்டாந்து கொடுத்த கனி உடனே பிள்ளையாட்ட அம்மையை அப்புறம் சுத்திட்டு பழத்தை வாங்கிட்டார். முருகன் உடனே கோவிச்சுட்டு நேரா போயிட்டான். குன்றாடு குமரன் எங்க போயிட்டான், பயணிட்டு போயிட்டான். போகும்போது என்ன செஞ்சானா, எல்லாம் திட்டம் போட்டு பிள்ளையாருக்கு கொடுத்துட்டீங்க இல்ல பழத்தை, எனக்கு கொடுக்கல இல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டான். இது நம்ம எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ற கதை. இதுல பிள்ளையார முருகனுமா சேர்ந்து 2 பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்றாங்க. என்னன்னா, பிள்ளையார் சொல்றாரு, நீ முருகன் என்ன சொல்றாரு பாருங்க, மயில் வாகனத்துல உலகமெல்லாம் சுத்திட்டு வந்துட்டாருல்ல. அப்ப முருகன் என்ன சொல்றாருன்னா, இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறான். அதான் முருகன் சொல்றான். பிரபஞ்சம் வேறு, இறைவன் வேறு அல்ல. இறைவன் எல்லா இடத்திலையும் வியாபகமாக நிறைந்திருக்கிறான். சர்வ வியாபகியாக இறைவன் இருக்கிறான். இந்த தத்துவத்தை முருகன் நமக்கு சொல்றான். பிள்ளையார் நமக்கு ஒரு தத்துவம் சொல்றாரு. என்னன்னா, சர்வ வியாபகியா இருக்கிற இறைவனை முருகன் மாதிரி மயில்ல ஏறி நீங்களும் நானும் சுத்தி வர முடியாது. அதனால உங்க அம்மா அப்பாவை கண்கண்ட தெய்வமா பாவிச்சு வணங்குங்க அப்படின்னு பிள்ளையார் நமக்கு ஒரு தத்துவம் சொல்றாரு. இந்த 2 தத்துவத்தையும் 2 பேரும் சொல்றதுக்கு நமக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த மாம்பழத்தை வச்சுட்டு 2 கருத்தை சொல்றதுக்காக 2 பேரும் அது மாதிரி ஒரு நாடகம். அதுல முருகனுக்கு கொஞ்சம் கோபம் வந்த மாதிரி, எப்படி பிள்ளையாருக்கு பழத்தை கொடுத்தாச்சு, எனக்கு பழம் கிடையாது அப்படின்னு கோச்சிட்டு போறாரு அப்படின்னு எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க நம்ம பௌராணிகர்கள். அப்படி போகும்போது இந்த பழனியில உட்கார போனாரு இல்ல முருகன், குன்றுல உட்கார வரும்போது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கோபம் வந்துட்டுன்னா என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, நினைச்சதான் அம்மாவோ அப்பாவோ கொடுக்கல, கோபம் வந்துட்டு, அது ஒரு தீபாவளி நாள், நல்ல அழகா சட்டை கிட்ட போட்டு செய்யலாம் போட்டிருக்கோம். அப்ப பார்த்து கோவம் உடனே இந்த சங்கிலியை கலத்தி வீசிட்டு எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீயே போட்டுக்கோ அப்படின்னு கோவம் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்கல்ல. குழந்தைகள் ஏன்னு சொல்லுவானே, எல்லாம் வளர்ந்த பெண்கள் கூட கோபம் வந்தா அது வேண்டாம் இது வேண்டாம்னு தூக்கி வீசுவாங்க. சில பேர் கழுத்துல இருக்கிறதே கலந்து இந்த அப்படி நீயே வச்சுக்க அப்படின்னு கோபத்துல தூக்கி போட்டாங்க. கோவம் வந்தோடனே தூக்கி வீசுறது. அது மாதிரி முருகன் என்ன செஞ்சானா, 356 அணிமணிகள் எனக்கு ஒண்ணு இதெல்லாம் வேண்டாம், பழம் எனக்கு கிடைக்கலையே, இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு வீசிட்டாங்க. எல்லாத்தையும் வீசி விட்டுட்டு
பழனியில போய் உட்காண்டான். பழனியில போய் உட்கார்ந்த பிறகு அந்த பழனி முருகனை சமாதானம் பண்றதுக்கு அவை வந்தா என்னென்னமோ சொன்னா, முருகன் வரமாட்டேன்ட்டாரு, குண்டிலே உட்கார்ந்துட்டாரு குண்டாடு குமரனாய். அப்புறமா அந்த முருகன் நினைச்சார், சரி நம்ம அம்மா அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு மலை மேல வந்து உட்காந்துட்டோம், நாளைக்கு அம்மா அப்பாட்ட சமாதானம் பண்ணலைன்னா அம்மா அப்பாட்ட கோவிச்சுட்டு இருக்கிறவன் பூரா முருகனே கோவிச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்ல போறான். அதனால அம்மா அப்பாவை பார்க்க போவோம்னு முருகன் பார்க்க வர்ற. அவர் பழனியில இருந்து தாய் தகப்பனாரை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டு வந்து சேர்ந்த ஸ்தலம் இருக்கு பாருங்க, அதுதான் வாரியார் சாமிக்கு ரொம்ப பிடித்த வயலூர் ஸ்தலம். அங்கதான் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு வர. இந்த கோயில போய் பாருங்க, சோமாஸ்கந்த மூர்த்தமாவே கோயில் இருக்கு. இந்த பக்கம் அம்பாள், இந்த பக்கம் சுவாமி, நடுவுல முருகன், பள்ளி தேவசேனா சமேதனா முருகன். அந்த வயலூருக்கு வந்து அப்போ ஈசனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. முருகனை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி, அம்பாளுக்கு அதை விட மகிழ்ச்சி. முருகாய் போவாது வந்தியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த முருகனை பார்த்தோம். இந்த கோபம் எல்லாம் தீர்ந்த உடனே, கோபம் வரும்போது எனக்கு சாக்லேட் வேண்டாம், அது வேண்டாம், பிஸ்கட் வேண்டாம், இந்த அப்படின்னு எல்லாம் குழந்தைகள் வீசும். அப்புறம் கோபம் எல்லாம் தணிஞ்ச பிறகு வந்து நான் வீசினேன் அந்த சாக்லேட் எங்கன்னு கேட்குமா இல்லையா? அது மாதிரி முருகன் கேட்டான் அம்பாள்கிட்ட போய், அது சரி என் நகையெல்லாம் எங்க வச்சுக்க அப்படி கேட்டான். கோவத்துல வீசிட்டு வந்தல உடனே அந்த வயலூர்ல இருக்கிற அம்பாள் மடி அவுத்து காட்டு, நீ வந்து கேட்கன்னு தெரியும், உன் குணம் தெரியாது எனக்கு, அதான் இந்த மாதிரி மடியிலே வச்சிருக்கேன் பார் அப்படின்னு அந்த வயலூர்ல உள்ள அம்பாள் மடியை அவுத்து 356 விதமான நகைகளையும் முருகனுக்கு கொடுத்தா அப்படின்னு பௌராணிகர்கள் எழுதி அப்படி ரசிக்கிறார்கள். முருகன் குன்றாடு குமரனா இருக்கப்பட்ட முருகன் நமக்கு பாலிக்கிற பெரிய அருள் என்ன கேட்டீங்கன்னா, மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய விசேஷமான சக்தி என்னன்னா, பிரிந்து கிடக்கிற உறவுகளை ஒன்றுபடுத்துது. சகோதரர்களுக்கு இடையில சண்டை, பங்காளிகளுக்கு இடையில சண்டை, இத மாதிரி பிரிந்து கிடக்கிற உறவுகள், விரிசலா இருக்கிற உறவு இருக்கு பாருங்க, அதை ஒன்றுபடுத்துகிறவன் குன்றில் இருக்கக்கூடிய குமரன், அந்த விரிசல்களை எல்லாம் ஒன்றுபடுத்துகிறவனாக இருக்கிற முருகன். எப்போ முருகனை பார்க்கும்போது பாருங்க, அலங்காரத்தோட பார்த்தா கோயில்ல போய் நாம முன்னால இடம் பிடிச்சிட்டோம்னா இன்னொருத்தங்க வந்தா விடவே மாட்டோம். அதுல ஏன் இப்போ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க திட்டுறதும் நம்ம காதல கூட நந்தி மாதிரி திக்கிறது பாரு, நம்ம பார்த்தாச்சு இல்ல, கொஞ்சம் தள்ளி போனா என்னன்னு சொல்றதும் விழும், ஆனாலும் விட மாட்டோம். நீ நந்தின்னு சொன்னாலும் சரிதான், மந்தின்னு சொன்னாலும் சரிதான், நான் பிடிச்ச இடத்த விடாம பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்க்க பார்க்க பேர் அழகு, அதான் முருகன் வச்சாங்க பாருங்க, பேர் அழகு பொங்கி கொண்டே இருக்கு. எப்பவும் திருச்செந்தூர் முருகனை பார்க்கும் போதெல்லாம் அந்த விபூதி காப்பு சாத்திட்டு முருகனை பார்க்கணும், அவ்வளோ அழகா இருப்பா பார்க்க. விபூதி காப்பு சாத்துனாங்கன்னா ஒத்த மாலை தான் போடுவாங்க, அதுக்கு மேல போட மாட்டாங்க. ஒரு மாலை மட்டும் சாத்தி கையில வேல் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே முழுசும் விபூதி காப்பு சாத்து. பேர் அழகா இருப்பான் முருகன். எப்பவும் இந்த காட்சியத்தை நான் வர்ணிச்சேன்னா, அந்த பாலசுப்ரமணியருடைய விபூதி காட்சியத்தை வர்ணிச்சு எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த கோயில்ல பேசுறது, கலையரங்கத்துல பேசுறது, கோயிலுக்குள்ள எல்லா இடத்துலயும் கேட்கும்படியா அங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால இந்த பேசுற பேச்சு கோயில் வரைக்கும் கேட்கும். நான் இந்த விபூதி காப்பை வர்ணிச்சு சொல்றத எல்லாரும் ஏறக்குறைய திருச்செந்தூர்ல கேட்டுப்பாங்க. ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்த நண்பர்களை அழைத்து கொண்டு திருச்செந்தூர் தரிசனத்துக்காக கூட்டிட்டு போறேன். நான் மலேசியால இருந்து வந்த குடும்ப நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க திருச்செந்தூர் தரிசனத்துக்கு போவோம், கூப்பிட்டு போறேன். அவங்கள போய் மாடிக்கு அடியில உட்கார வச்சு நல்லா முருகனை பாருங்க அப்படின்னு நானும் அவங்க கூட உட்காந்து தரிசனம் பண்ணா வழக்கமா வந்து எப்பவும் இந்த கண்ணாடி போடணும்னு ஞாபகம் வராது. இந்த கண்ணாடியை வந்து கையில் உள்ள பர்ஸ்ல வச்சிருக்கேன். கண்ணாடி போடாம உட்காந்து சாமியை பார்த்துட்டு இருக்கேன். நான் கூட்டிட்டு வந்த கூட்டம் என்னோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பக்கத்துல கோவையிலிருந்து வந்த ஒரு கணவனும் மனைவியும் அதே மணியடி சேவையில உட்காந்து முருகனை தரிசனம் பண்றாங்க. அன்னைக்கு முருகனுக்கு வந்து சந்தன காப்பு சாத்திருக்காங்க, அலங்காரமா ரோஜா மாலை போட்டு சந்தன காப்பு சாத்திருக்காங்க. நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்ணாடி போடாம பாக்குறேங்கிறது எனக்கு தெரியல, கண்ணாடி போட்டு பார்த்தா இன்னும் துல்லியமா இருக்கும். ஆனா நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன்னா போடலையாங்கிறது எனக்கு தெரியல. பர்ஸ்ல கண்ணாடி இருக்கு, நான் முருகனை பார்த்து கும்பிட்டு இருக்கேன். அடையப்பா என்ன அலங்காரமா இருக்கான்னு சொல்லி கும்பிட்டு இருந்தேன்னா, அந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற அந்த தம்பதிகள்ல அந்த கணவர் பக்கத்துல இருக்கிற தன்னோட மனைவியை பார்த்து சொல்றாரு, என்ன அழகா இருக்காரு முருகன் சந்தன காப்புல, என்ன அழகா இருக்காரு, என்ன நீ கண்ணாடி போடாம பார்த்துட்டு இருக்க, கண்ணாடி போட்டு பாரு, கண்ணாடி போட்டு பாரு, அதான் நல்லா தெரிவார் அப்படின்னு அவர் வீட்டமாக சொல்றாரு. கண்ணாடி போட்டு பாரு, கண்ணாடி போட்டு பாருன்னு சொன்னோடனே அந்தமா பர்சத்தை இருந்து கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு, அடையாப்பா என்ன அழகா இருக்காரு அப்படின்னு நான் பார்த்தேன்.
நம்மளுக்கும் கண்ணாடி காணுமே, நம்மளும் பஸ்ல கண்ணாடியை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் சொன்ன மாதிரி இருக்கு, கண்ணாடி போட்டு பாரு கண்ணாடி போட்டு பாருன்னு. உடனே நானும் பஸ்ஸை திறந்து கண்ணாடி எடுக்க மாட்டேன். கண்ணாடியை போட்டு பாக்குறேன், அடையப்பா வேறானங்க அவ்வளோ அழகு. என்னையதான் கண்ணாடி போட்டு பாருன்னு முருகன் சொல்லியிருக்கான்னு பிறகுதான் நான் தெரிஞ்சுட்டேன். அந்த அம்மாதான் அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு கண்ணாடி போட்டு பாரு. முருகன் நமக்குதான் இது சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது பிறகுதான் தெரிஞ்சது எனக்கு. நான் கண்ணாடியை போட்டு பார்த்தேன், அவ்வளோ அழகா இருக்கா. தரிசனம் முடிஞ்சு உள்ள இருந்து பிரசாதம் கொடுத்துருக்கா. போத்தி வழக்கமா யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு. என்னையும் பார்த்தா பிரசாதம் கொடுத்துட்டு என்னை பார்த்து சொன்னார், எப்பவும் அந்த விபூதி காப்பத்தானே வர்ணிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா, சந்தன காப்பல் எப்படி இருக்கா பாத்தீங்களா முருகன், இதை நீங்க வர்ணிச்சு சொல்ல வேண்டாமா அப்படி. எனக்கு அப்படியே பக்குன, ஓ முருகன் தான் நம்ம பார்த்து நீ கண்ணாடியை போட்டு பாருன்னு நமக்காக தான் சொல்லியிருக்கான் போல் இருக்கு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தெய்வம் பேசாதுன்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். இல்ல, கட்டாயமா நம்முடைய மனதில் ஆதங்கங்கள் உண்டாகும் போது இறைவன் நம்முடைய மனதோடு சஞ்சாரம் பண்ணி கொண்டேதான் இருப்பான். அதுல முருகனுக்கு இணையான தெய்வம் கிடையாது. அவ்வளவு அபூர்வமாக நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்ற ஒரு அதிசயத்தை புரிகிறவன் முருகன். இந்த வருஷம் நடந்த கதையை சொல்றேன். இந்த வருஷம் திருச்செந்தூர்ல நடந்த கதை. வீட்டை விட்டு சஷ்டிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். என்னன்னா, திருச்செந்தூர் மேடையில போய் ஞாபகால வச்சிருப்பாங்க, அது மேல உட்காந்து பேசணும். கால் வலி கொஞ்சம் இருக்கு, 2 மணி நேரம் உட்காந்து பேசுறது கொஞ்சம் சிரமம். அதனால கீழே உட்கார்றதுக்கு இதுக்கு ஒரு பாதி சைஸ்க்கு ஒரு பலகை தயார் பண்ணுங்க. அது மேல அழகா ஒரு குஷன் வச்சு, ஒரு சின்ன உட்காரத்துக்கு குஷன் வச்ச ஒரு பலகை மாதிரி இருந்தா அது மேல உட்காந்து பேசலாம். கீழே உட்காந்து பேசும்போது இருக்கிற அசௌகரியம் இருக்காது. அது மாதிரி பண்ணுங்க. உடனே வீட்டுல அவர் என்ன பண்றாரு, 10 நாளைக்கு முன்னாலேயே ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு பலகை எடுத்துட்டு வர சொல்லி அழகா வெல்வெட் குஷன்ல இருந்துச்சு. இதுக்கும் பாதி இருக்கும், சௌகரியமா உட்காந்து பேசலாம். அதுல இவ்வளவு உயரத்துக்கு, தரையில இருந்து இவ்வளவு உயரத்துல ஒரு குஷன், அதை கார்ல தூக்கி வைக்க போறோம். சஷ்டிக்கு புறப்பட போறோம். கார்ல தூக்கி வச்சாச்சு. அப்ப நான் எங்க டிரைவர்கிட்ட சொன்னேன், வெல்வெட் குஷனை தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் கடைசியில மறந்து அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. ஒரு அடுத்த நாளைக்கு இன்னொன்று செய்ய முடியாது, அதனால கொண்டு போட்டுட்டு ஒண்ணுமே தூக்கிட்டு வந்துருக்கேன். அப்ப அவர் சொல்லுவாரு, தினமும் இது எனக்கு மறக்காம இருக்கணுமே அப்படின்னு. நானும் நினைக்கிறேன், என்ன தினமும் இது தூக்கிட்டு வேற போக வேண்டியிருக்கேன் இப்படின்னு நினைச்சிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு கோவில்ல போய் இந்த முத நாள் சஷ்டி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சு. நான் போய் வண்டியை விட்டு இறங்கி நின்றுட்டு என் டிரைவர் கூப்பிட்டு அந்த குஷன் தச்சிருக்குல அந்த பலகையை கொண்டு அங்க வச்சிருக்கேன், பேசும்போது மேடையில போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னோன்னு அவர் சொல்றாரு என்கிட்ட, அம்மா அங்க பாருங்க எல்லாரும் நாக்காளி போட்டு உட்காந்துருக்காங்க, நீங்க என்ன குஷன் வச்சு என்னவோ தச்சு கொண்டு வந்திருக்கேங்கிறீங்க அப்படின்னு. அங்க பார்த்தா அந்த வருஷம் கோயில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பார்வையாளர்களுக்கு எல்லாமே நாற்காலி போட்டாங்க எல்லாரும். என்ன உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கும் காலம் அடிச்சு கீழே உட்கார ரொம்ப அசௌகரியமா இருக்குன்னு சொல்லி தலையரங்கம் முழுசும் நாற்காலி போட்டாங்க. அப்புறமா அந்த கோவில் பணியாளர்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் சேர் தான் இந்த தடவை, பார்க்கிறவங்களுக்கும் சேர் தான், பேச்சாளர்களுக்கும் சேர் தான், அதனால குஷன்லாம் ஒண்ணு வேணும். அப்படி என்ன ஆச்சரியங்க, நான் இவ்வளவு தயார் பண்ணி எடுத்து கொண்டு போனா முருகன் சொல்றான், நீ நாற்காலியில உட்காந்து சௌரியமா பேசு, கேட்கறவங்களுக்கும் நாற்காலி போட்டாச்சு, உனக்கும் நாற்காலி போட்டாச்சு, சௌரியமா பேசுன்னு சொல்றாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் சொன்னாரு, நம்பினவர்களுக்கு தெய்வம். நான் எப்பவும் அதான் சொல்லுவேன், அந்த முருகன் தரலையா நீ போய் கேளு, அந்த முருகன் தரலையா அப்ப ஏன் தரல எங்கிட்ட வந்து கேளு, நான் பதில் சொல்றேன்னு எப்பவும் சொல்வேன். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் அவங்க சொன்னாங்க பாருங்க, நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்களா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, முருகனை வணங்கினால் கண்டிப்பா கொடுத்தேதான் தீர்மான், தராம இருக்கவே மாட்டான். என்ன கேட்டாலும் கட்டாயம் தருவான், எவ்வளவு தேவையோ தருவான். அது நல்ல காரியமா இருந்தா நிச்சயமா தருவான், இன்னொருத்தர் எடுக்காத விஷயமா இருந்தா கட்டாயமா தருவான், இல்லைன்னே சொல்ல மாட்டான் முருகன். ஆனால் நாம் வணங்குகிற தெய்வம் நாம கேட்கறத கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோம், அந்த வரத்தை பெறணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை நாம அடையாமல் போகிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதுக்கு என்ன காரணம், அதை நாம ரொம்ப முக்கியமா அதை நம்ம சிந்திக்கணும். அது பெரும்பாலும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. என்னன்னா, நான் வணங்கியாச்சு, 5 வாரம் கோயிலுக்கு போயாச்சு, முருகனை கேட்டாச்சு, அப்படி எனக்கு கொடுக்கணும், ஆனா எனக்கு கொடுக்கல, அதுதான் மனுஷன் சொல்லுவானே தவிர அது அவனுக்கு தரப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மனுஷங்க யோசிக்கிறது ரொம்ப குறைவு. நான்
ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சனி பிரதோஷம் வரும்போது திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலையில போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. கம்புக்குள்ள நின்று நிறைய பேர் அந்த திருவண்ணாமலை திருக்கோயிலுக்குள்ள பிரதோஷத்துக்கு ஒரு 10 பேர் தான் தரிசனம் பண்ண முடியும். பாக்கி பேர்லாம் வரிசையில் நின்றுதான் போய் பார்த்துட்டு வருது. அந்த கோவிலுக்கு பேச போனதுனால பிரதோஷத்துக்கு போயிட்டேன். கமிஷனரோட போறேன். அப்ப எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அந்த கம்புக்குள்ள நிக்கிறவரு, நானும் உங்களோட இருக்கேன். திரும்பி பார்த்து ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் உள்ள நிக்கிறாரு. வாங்களேன் வாங்க அப்படின்னு அவர் கீழே குனிஞ்சு வெளியே வந்து எங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து கோயில் பிராணத்துல நிக்கிறோம். நான் சந்திச்சு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பத்து பையன், தெரிஞ்ச பையன். ஒருத்தர் இப்படி நம்ம ஒரு இடைவெளி விட்டு சந்திச்சோம்னா என்ன கேட்போம், அவங்க அம்மா அப்பா ரொம்ப அன்பான மனுஷங்க. கோயில் பிராயத்துல இருந்து அவங்களுக்கு விசாரிக்கிறேன், என்னப்பா நீ நல்லா இருக்கியா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டேன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாப்பா அப்படின்னு. அவ்வளவு அருமையான அம்மா, தங்கம் மாதிரி ஒரு அம்மா. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்கிறேன். அது அவன் சொல்றான், கோயில் பிராயத்துல வச்சு என்கிட்ட அவங்க செத்து போய் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு இப்படி தெரியாம இருக்கு. என்ன இப்படி சொல்ற, 15 வருஷம் ஆச்சுங்கிற, என்ன நீ இப்படி தப்பா சொல்ற, நான் பார்த்தேன் அவங்கள, நான் அவங்களை 95 எல்லாம் பார்த்தேன், ஏன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை, அதுதான் அப்படி சொல்றேன். அப்படி பார்த்தீங்களா, அம்மா அப்பா கூட பேச்சுவார்த்தை இல்லையா, அதை அவங்க செத்து போய் 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். அந்த தாயார் வயிற்றுல பிறந்த பிள்ளை சொல்றான் பார்த்தீங்களா. அப்ப என் மனசு நினைச்சது என்னன்னா, அண்ணாமலையாரேன்னு பிரதோஷத்துக்கு போய் கையெடுக்கிறிய, அந்த அண்ணாமலையார் உனக்கு என்ன பண்ண போறாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இவன் நினைச்சுக்க வேண்டியதான் அவர் ஏதோ பண்ண போறாருன்னு, அவர் எதுவும் பண்ண மாட்டார். 15 வருஷமா பெற்ற தாயார் தகப்பனார் இடத்துல இவ்வளவு வைராக்கியம் காட்டக்கூடியவனா இருக்கிற ஒரு மனுஷன் தான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி கூட கீழே இறங்கி வரமாட்டானா. அவன் ஈகோ அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அவனுக்கு, அவன் வைராக்கியம் அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, ஒரு அடி கீழே இறங்கி வரமாட்டானா. ஆனா அண்ணாமலையார் இவனை தேடி 10 அடி இறங்கி வந்து இவனுக்கு என்ன வேணும் கேட்டு கொடுக்கணுமா. எப்படி நினைப்பு பார்த்தீங்களா மனுஷனுக்கு. எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் சரிதான், தெய்வம் அருள் பாலிக்கணும். ஆனால் முதலில் நம்மிடத்தில் இருக்கிற சிறு சிறு தவறுகளை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த தியாகத்தை பண்ண நாம தயாராயிட்டோம், அடுத்த நிமிஷம் பகவான் அருள் பாலிப்பான், நமக்கு அருள் பாலிப்பான். நாம யாருக்கு அருள் பாலிக்கணும்னு பகவானை கேட்கிறோமோ அவங்களுக்கும் அருள் பாலிப்பான். இவன் அதுல சரியா இல்லாம அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு 15 வருஷமா அம்மா அப்பாட்ட பேச்சு இல்ல, அண்ணாமலையார் தனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சான்னா அண்ணாமலையார் அனுகிரகமா பண்ணுவாரு எனக்கு. இவன் குளிக்க போய் சேர்த்த பூசின கதையாகுமா இல்லையா. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், மீனாட்சி திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்றேன். வழக்கமா இங்க மதுரையில பாக்குற தெரிஞ்ச ஒரு அம்மா, அந்த அம்மா என்கிட்ட கதை பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, நானும் 15 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்தாச்சு, நாள் தவறாம பிரதோஷம் வந்துருவேன். 3:30 மணிக்கு நான் தான் ஆளா வந்து இந்த பிரதோஷத்துக்கு காத்து கிடக்கேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல புண்ணியம் தேடுறேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, அந்த சோமசுந்தரம் என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். 15 வருஷமா நானும் வரேன், கடையா நடக்கிறேன், இந்த 15 வருஷத்துலயே நான் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறாரு சோமசுந்தரம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு சரி என்னைக்குதான் கண்ணை திறக்கிறேன் பாப்போம் அப்படின்னு அவங்க போட்டாங்க. அவங்க எங்கிட்ட பேசுறத பார்த்து தெரிஞ்ச இன்னொரு அம்மா, எங்க 2 பேரையும் தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க சொன்னாங்க, என்ன புலம்பிட்டு போறாங்க, 15 வருஷமா பிரதோஷத்துக்கு வரேன், சோமசுந்தரர் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, ஆமாமா இவன் என்னத்த புலம்பு என்ன சாதிக்க போறான், வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டான், 10 வருஷமா சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டான், ஏன் அப்படின்னு. ஏதோ 2 பேருக்கு சண்டையா 10 வருஷத்துக்கு முன்னால, அப்ப சபதம் போட்டாலாம் என் கையால உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போட மாட்டா. அந்த ஆளாதான் ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கணும். அப்புறம் எப்படி சோமசுந்தரர் திரும்பி பார்ப்பாருன்னு கேட்டேன். சோமசுந்தரர் திரும்பி பார்ப்பாரா, 10 வருஷமா வைராக்கியமா சாப்பாடு போட மாட்டேன்னு, நீ 15 வருஷமா பிரதோஷத்துக்கு அலைஞ்சாலும் சுவாமி கொஞ்சமா திரும்பி பார்ப்பாரா, நடக்கவே நடக்காது. எத்தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நாம நினைச்ச மாதிரி இருக்கிற பகவான் வந்து அனுகிரகம் பண்ணணும். ஆனா நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் ஒரு அங்குலம் கூட நான் இறங்கி வர மாட்டேன். மனுஷனுக்கு இது மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா தெய்வம் எப்படி அருள் பாலிக்கும். இறைவன் அருள் பாலிக்காமல் இருந்தான் என்றால் நம்ம சுத்தி என்ன தவறுகள் பிசகுகள் இருக்கிறது என்று பார்த்து அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க முருகனை வணங்கி அருளாளர்கள் எல்லாம் இந்த வழிதான் நமக்கு காட்டியிருக்காங்க. அருணகிரிநாதர் என்ன பண்றார், எல்லா தவறுகளையும் முருகனுடைய சன்னிதானத்துல அத்தனையும் அறிக்கை பண்றார்.
ஏதாவது ஒன்ன ஒழிச்சு மறைச்சு பேசியிருக்காரு பார்த்தீங்களா? எல்லா தவறுகளையும் அப்படியே முருகனுடைய திருவடியில போட்ட. பெருமானே, இவ்வளவு தவறு நான் பண்ணிருக்கேன், இருந்தாலும் உன்னுடைய அடிக்கமலங்களே சரணம்னு வந்து பற்றி இருக்கிற என்னை நீ காக்க வேண்டாமா என்று சொல்லி தன்னை முழுசுமா அந்த இறைவனுடைய திருவடிகளில் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்து. அது மாதிரி ஒரு நிலைமை வரும்போது என்ன நடக்கிறது பாருங்க. அது மாதிரி நிலைமை வரும்போது இறைவன் உடனே அருள் பாலிப்பதற்கு தயாராகி விடுகிறார். முருகனுடைய நிலையும் அதுதான். நீங்க புராணங்களை படித்து பார்த்தீங்களான்னா முருகன் அருள் பாலிக்கிற வைபோகம் பெரிய ராஜாக்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான், முனிவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான், சாதுக்களுக்கு அருள் பாலிக்கிறான், ரிஷிகளுக்கு அருள் பாலிக்கிறான், சாமானிய மனுஷங்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். முருகான்னு கூட சரியா சொல்ல தெரியாதவனுக்கு எல்லாம் அருள் பாலி. அருள் பாலிக்கிறதுக்கு வேண்டிய தகுதி என்ன என்று கேட்டால், மனதில் பெருகுகிற உண்மையான அன்பு இருந்தால் இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் கருணையும் கட்டாயமா உடனே வந்து கிடைக்க தொடங்குகிறது. அதுதான் எல்லா பணிவீடுகள்ல எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற முருகனும் அந்த பேரருளைத்தான் பாலிக்கிறார். அதனால்தான் அடியார்கள் எல்லாம் பாடி வச்சாங்க, யாரையும் நம்பி எதுவும் சாதிக்க போறது கிடையாது, உன் திருவருள் தான் எது என்று யார் நம்புகிறானோ அவரை கண்டிப்பா நீ ரட்சிப்பாய். அதான் அருள் சொல். அதுல ரெண்டு கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. நல்லா அந்த அரண்மனையில ராஜாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதூஷகர்கள் இருப்பாங்க. அந்த காலத்துல ராஜா ஏதாவது அரசியல் விவகாரத்துல கொஞ்சம் கவலையா சோர்வா இருந்தா அந்த விதூஷகனை கூப்பிடு அப்படிமா. அவன் விகடமா ஏதாவது பேசுவான். இப்ப அந்த ஜோக் அடிக்கிறாங்க பாருங்க திரைப்படங்கள்ல எல்லாம், அர்த்தம் இல்லாம நகைச்சுவைகள்லாம் இருக்குது, சும்மா சிரிச்சிட்டு போகுது. அது மாதிரி அந்த விதூஷகர்கள் வந்து ஏதாவது நகைச்சுவையா பேசினா ராஜா கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கவலையா. அப்படி ஒரு நல்ல அரண்மனை விதூஷகன் இருந்தா ராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமானவன். எவ்வளவு கவலையா இருந்தாலும் சிரிக்க சிரிக்க பேசி மாத்திடுவான். அப்ப அந்த ராஜா பார்த்து ஒரு நாள் அந்த விதூஷகன் கேட்டான், மண்டபா நீங்க வந்து கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் கவலையை மாற்றத்துக்கு என் சொந்த கவலையை மறந்துட்டு நான் வேடிக்கையா பேசி உங்களை சந்தோஷப்பட்டேன். திடீர்னு எனக்கு வயசாயிட்டு போகுது, திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் என்ன? ராஜா சொன்னார், கவலைப்படாத, இவ்வளவு காலமே அரண்மனையில சேவை பண்ணிருக்கேன், உன்னை சும்மா விட்டுவேன்னா உன் குடும்பத்தை எல்லாம் நான் நல்லபடியா பராமரிச்சுக்குவேன், நீ தீர்காயுசா இருக்கணும், அப்படியே உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வந்துட்டு கண்டிப்பா உன்னை நான் நல்லபடியா பராமரிச்சுக்கிடுவேன், உன் குடும்பத்தை நீ கவலைப்படாதேன்னு. சரிதான் கேட்டுட்டு போயிட்டான். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு, எனக்கு ஒரு 10 நாள் நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன் மகாராஜா, என்னை தேடாதீங்க, 10 நாள் கழிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 10 நாள் வெளியூருக்கு போயிருக்கான்னு ராஜா நினைச்சுக்கிட்டாரு. திடீர்னு ராஜாவுக்கு செய்தி வந்துட்டு, என்னன்னா விதூஷகன் போன இடத்துல செத்து போயிட்டான் அப்படி செய்தி. உடனே ராஜா என்ன செஞ்சாரு, மந்திரியை கூப்பிட்டு 2 சேவகர்களை அவன் வீட்டுக்கு அனுப்புங்க, என்ன சொத்து பத்து மிச்சம் வச்சிருக்கான், காசு பணம் என்னென்ன வச்சிருக்கான்னு பாருங்க, அதெல்லாம் அரண்மனைக்கு தூக்கிட்டு வாங்கன்ட்டு ராஜா. உடனே வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. இவன் என்ன வச்சான், வாழ்நாள்ல சம்பாதிச்சு சேர்த்து வச்சது என்னன்னு மன்னர் கேட்கிறார். அரண்மனை கொண்டு சொன்னார். உடனே அந்த மனைவி சொன்னா, அந்த ஆள் ஒன்னும் சேர்த்து வைக்கலங்க, என்ன சேர்த்து வச்சாரோ எங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு பெட்டி தாங்க இருக்கு இந்த வீட்டுல, அந்த பெட்டியும் வெளியே பூட்டி கிடக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, வேணுமானா அந்த பெட்டியை பிடிச்சு என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு கொண்டு போங்க. உடனே அந்த அரண்மனையில இருந்து வந்த சேவகன் பூட்டி வச்சிருந்த பெரிய பெட்டியை தூக்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டான். அரண்மனையில போய் ராஜா முன்னால பெட்டியை வச்சாச்சு. ராஜா சொன்னார், ஓஹோ, செத்த பிறகு இவன் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கானே இந்த பெட்டிக்குள்ள, அதேதான் அவன் குடும்பத்துக்கு போதுமே, அவ்வளவா அவனுக்கு தேவையில்லை, அதனால அவன் சேர்த்து வச்சிருக்கிறத எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு 50 ரூபாயோ 20 ரூபாயோ அவன் குடும்பத்துக்கு கொடுத்துடலாம், பொட்டியை திறந்து உள்ள இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்து நம்ம கஜானாவில சேர் அப்படின்ட்டு ராஜா. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பெரிய பெட்டியை உடைச்சாங்கன்னா அந்த பூட்டை திறந்தவன உள்ள இருந்து வந்தாலே விதூஷகன் உயிரோட. அவன் தான் மனைவிகிட்ட சொல்லியிருக்கான், என்ன உள்ள வச்சு பூட்டை போட்டு பூட்டிட்டு செத்து போயிட்டேன்னு சொல்லு. ராஜா என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். உள்ள இருந்து இவ்வளவு பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அவன் வெளியே வந்தான். ராஜா சொன்னான், நீ உயிரோட தான் இருக்கியா சாகலையா? அவன் சொன்னான், சாகர வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொல்லுவீங்க, நிஜமா செத்து போனா நீங்க காப்பாற்ற மாட்டீங்கன்னு உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நிஜமாவே நான் செத்து போனா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்துறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த நாடகம் ஆடினேன். நீங்க என்னடான்னா பொட்டிக்குள்ள நிறைய செல்வம் இருக்குன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு கஜானாவில் சேர்த்துட்டு அவனுக்கு 10 20 மாசம் கொடுத்து கழிச்சுது அப்படின்னு நீங்க கதை சொல்றீங்க. உங்களை நம்பி நான் இருக்க முடியுமா? இனிமே நான் புத்தியோட பொழைக்கணும்னு நான் அந்த விதூஷகன். எந்த மனுஷனையும் நம்பி பொழைக்க முடியாது. வாழ்ற
யாரும் இந்த காலத்துல குழந்தைகளை நம்பி பொழைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுது சம்பத்தியம் பண்றதுக்கு. யாரையும் நம்பி பொழைக்க முடியாது. உற்றார் உறவினர்களை நம்பி பொழைக்க முடியுமா? யாருக்கும் யாரும் சடன் இல்லைங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்தாச்சு. பகவானை மட்டும்தான் நம்பி இருக்க முடியும். அவன் ஒருவன் தான் இந்த மாதிரி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கழுத்துல பொட்டியோட இருக்கிறது எல்லாம் தூக்கிடுவான்னு ராஜா சொன்னாரு. அப்படி செய்யாம அவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான். நஷ்டத்துல உதவுகிறவனாக இருப்பவன் இறைவன் மட்டும்தான். நமக்கு துன்பம் என்று வருகிற போது நமக்கு உதவுகிறவன் இறைவன் மட்டும்தான். அதனாலதான் இந்த முருகனுக்கு வச்சாங்க என்ன பேரு? கலியுக வரதன் அப்படின்னு வச்சாங்க. கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கிற கலியுக வரதன் என்ற அந்த முருகனுக்கு பெயர் வைத்ததற்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். அபூர்வமான நூல்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க, தினமும் முருகனை வணங்குங்க. முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்தோத்திரங்கள் அது அருணகிரிநாதர் திருப்புகள் பாடுறாரு. திருப்புகள் சந்த கட்டுகளோட இந்த சந்தங்களோட இருக்கிறதுனால இந்த சந்தங்கள்லாம் நமக்கு சீக்கிரம் படிக்கிறதுக்கு சௌகரியப்பட்டு வரலன்னா கந்தர் அலங்காரம் இருக்கு. எளிமையான சொற்களால கந்தர் அலங்காரம். அதுல ஒரு 4 வரி பாட்டுகளாவது படிச்சு வச்சிருக்கணும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செந்தமிழ் நூல் விரித்தானை செஞ்சுடர்வேல் வேந்தனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சான்றுழைப்போர் மறவாததற்கு ஒரு தாழ்வு இல்லையேன்னு பாடுறார் அருணகிரிநாதர். ஆவிக்கு மோசமருமாறு அறிந்தோன் அருட்பலங்கள் சேவிக்கு என்று நினைக்கின்றேன் வாவி தடவயல் சூழ் திருத்தணி மாமலை வாழ் சேவற்கொடி உடையோனே அமரர் சிகாமணியேன்னு பாடுறார். ஒளி தலையில் எறும்பது போல் குலையும் எந்த உள்ளத்துயரை ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெளி தெளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அப்படின்னு பாடுறார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானூருக்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொட 4000 படைத்திலே இந்த நான்முகனே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையின் சூரணம் வெறும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தேன். பெருமானே திருவடிகள் என் சிரத்தில் பதியுமானால் என் மண்ட ஓட்டுல கபால ஓட்டுல பிரம்மா எழுதியிருக்காரு. அது மோசமான எழுத்தா இருந்தா அது கூட அழிஞ்சு ஒரு அருமையான புதிய எழுத்தும் புதிய வரலாறும் முன்னால் படைக்கப்படும். நீ விதியை கூட மாற்றுகிற ஆற்றல் உடையவன் அருணகிரிநாத பெருமான் பாடு. நீ விதியை மாற்றுகிற ஆற்றல் உடையவன். ஆவிக்கு மோசம் வருகிற போது காக்கிறவன். கொள்ளி தலையில எறும்பு மாதிரி இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம திணறும் போதும் அவனையும் காப்பாற்றி ரட்சிக்கிறவன் நீ. ஒரு கோடி முத்தம் தெள்ளி தெளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகன் வள்ளிக்கு வாய்த்தவன் மயிலேறிய மாணிக்கம் என்று பாடுகிறார். அவ்வளவு அபூர்வமான அருளை பாலிக்கிறவன் அந்த முருகப்பெருமான். குன்றாடு குமரன் சொல்றோம் பாருங்க. பழனியில உட்கார்ந்து அருள் பாலிக்கிறான். ஞான பண்டிதனாக பழனியில உட்கார்ந்து அருள் பாலிக்கிறார் அந்த முருகன் தான். திருத்தணியிலேயே மலையில தான் உட்காந்துட்டான். திருத்தணியில போய் பாத்தீங்கன்னா இந்த முருகன் இருக்கிறாரு. முருகனுக்கு முன்னால திருத்தணி முருகன் பார்க்க ரொம்ப அழகா மலை மேல அழகா இருப்பார் பார்க்க. அந்த முருகனுக்கு முன்னால ஒரு யானை நின்றுட்டு இருக்கு. திருத்தணிக்கு போனா என்ன பாருங்க, முருகனுக்கு முன்னால ஒரு யானை. மயில் தானே வாகனமா இருக்கணும். திருத்தணியில இந்த முருகனுக்கு முன்னால ஒரு யானை நிக்குதுன்னா சரி, சுவாமிக்கு முன்னால ஒரு வாகனம் நின்னா அவரை பார்த்து தானே நிக்கணும். ஆனா இந்த யானை அவரை பார்க்கல. அவர் பின்னம் பக்கம் தான் சுவாமியை பார்த்துருக்கு. யானை கிழக்க பார்த்து நிக்குது. என்ன ஒரு யானை நிக்குது இதுல என்ன? அந்த கோயில் அர்ச்சகர் சொன்னார், நீங்க தான் கந்தபுராணத்துல படிச்சிருப்பீங்களே கதை. இந்த யானை தான் தேவசேனைக்கு அந்த அவளுடைய தந்தையான தேவேந்திரனோட மகள் தானே தேவசேனா. அந்த தேவசேனா இந்த தேவசேனாவுக்கு அவங்க அப்பா கொடுத்தது இந்த யானை. அதான் இங்க இருக்கு திருத்தணியில. ஒரு கல்யாணம் நின்றுட்டு தான் பார்த்தேன். எல்லா வாகனமும் முருகனை பார்த்து தானே இருக்கணும். இது ஏன் கிழக்க பார்த்து நிக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இது ஏன் கிழக்க பார்த்து நிக்குது அப்படின்னு அதுக்கு அந்த அர்ச்சகர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு. அவர் சொன்னாரு அந்த யானை கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டாரு. அவர் யானைகிட்ட எப்படி கேட்கறது கல்யாணிக்கிட்ட? அப்புறம் வீட்டுக்கு தூக்கமே வரல. நீ அந்த யானை இந்த பக்கம் பார்த்துட்டு சுவாமிக்கு பின்ன பக்கத்தை காட்டிட்டு யானை கிழக்கு திசையை பார்த்துட்டு எதுக்கு இருக்கு அப்படின்னு ஸ்காந்தத்தை வீட்டுல தேடுங்க. செய்தி இல்லாம எப்படி இருக்கும் கோவில்? ஒரு வரலாறு இருக்கணும் இல்ல? என்னன்னு பார்த்தா தேவசேனை
தேவசேனையை சூரனை சம்ஹாரம் பண்ணி தேவலோகத்தை முருகன் திருப்பி கொடுத்துட்டான்னா சூராதி அவுணர்களை அழித்து தேவேந்திரனுக்கு வாழ்வு கொடுத்தான். அப்ப அந்த தேவேந்திரன் நினைச்சானா, இவ்வளோ பெரிய துன்பத்தை போக்கி முருகன் நமக்கு தேவலோகத்தை கொடுத்துட்டானே, அந்த முருகனுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிதான் அந்த முருகனுக்கு தன் பெண்ணான ஐராவதம் வளர்த்து தன் பெண்ணான தேவசேனையை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்போ அந்த தேவசேனாவுக்கு கல்யாணம் பேசியாச்சு. நம்ம வீடுகள்ல நடக்கிற மாதிரியே நடக்க பாருங்க. கல்யாணம் பேசினோம்னா முதல்ல ஆர்வமா கல்யாணம் பேசி எல்லாம் பண்ணிடுவோம். ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கு, இந்த பையனுக்கு பண்ணிடலாம், அந்த பையனுக்கு மட்டும் நம்ம பொண்ணை பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்புறம் கவலையே இல்லை அப்படின்னு எல்லாம் செய்வோம். அப்புறமா ஜாதகமும் பொருத்து எல்லாம் பண்ணி பேச்சுவார்த்தையும் முடிச்சிருவோம். இந்த பையனுக்கு தான் நம்ம பொண்ணுன்னு முடிச்ச பிறகுதான் நமக்கு ஒண்ணு ஆரம்பிக்க எப்படி போட போறது தெரியலையே, 80-90ன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு உட்காந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கணக்கை போடுவோம். இதுல ஒரு 10, அதுல ஒரு 15, இன்னும் 35 பாக்கி வருது, இதை எப்படி போட போறோம், அதுக்கு என்ன செய்யணும். இதுவே அந்த கல்யாணம் வார நாள் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பது மாதிரி. அதுவே ரொம்ப ஏராளம் பணம் இருந்தா இந்த மாதிரி சிந்தனை பண்ண வேண்டியது இல்லைல்ல. தேவசேனை கல்யாணம் பண்ணி வைக்க போறான் தேவேந்திரன். அதுக்கு முன்னால தேவலோகத்து செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டான் சூரன். இப்பதானே புதுசா திரும்ப இவன் அரசாட்சியை பிடிச்சிருக்கான். அப்ப தேவேந்திரனுக்கு அவ்வளவு சௌகரியம் இல்லையே. கல்யாணம் பேசின உடனே அந்த தேவேந்திரன் சொன்னா, நான் மகள்கிட்ட, அம்மா உன்னை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இதுவே தேவலோகம் சகல சௌபாகியங்களோட இருக்கும்போது இந்த கல்யாணம் நடந்திருந்தா அந்த முருகனுக்கு என்னென்ன கொடுத்துருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் வழி இல்லாம இந்த சூரன் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானே, இப்போ உன்னை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் என்ன கொடுக்க போறேன் சீதனம் அப்படின்னு தேவேந்திரன் சொன்னான். அப்ப தேவசேனை சொன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கப்பா, அவருக்கு இல்லாததா, குபேரனே அவருக்கு வேலைக்காரன் தான் இருக்கான், அவருக்கு வேற என்னப்பா தேவை இருக்கு, குபேரனே அந்த முருகனுக்கு வேலைக்காரனா இருக்கான், நீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாரு, நம்மளோட செல்வம் போய் தான் அவருக்கு நிறையணும்னு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கவலைப்படாது அப்படி தேவசேனை சொன்னான். அப்ப தேவேந்திரன் சொன்னா, அதுக்காக சும்மா நீ போய் கல்யாணம் பண்ணி விட்டா நாளைக்கு அது ஒரு மதிப்பா இருக்குமா, நீ போய் அந்த முருகனை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு யாராவது ஒரு தேவலோக பெண்ணு உன்னை பார்த்து, தேவசேனா என்ன உங்க அப்பா ஒண்ணும் கொடுக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குறைவா சொல்லிடக்கூடாது இல்லம்மா, இப்ப என்னப்பா பண்ணணும்ங்கிறீங்கன்னா. அப்போ இந்த தேவேந்திரன் சொன்னா, இந்த யானை தானே உன்னை வளர்த்துச்சு இந்த ஐராவதம், அதனால உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது முருகனுக்கு சீதனமா கொடுக்க போறேன், அந்த உனக்கு சீதனமா அந்த ஐராவத யானையை கொடுக்க போறேன். அப்புறம் அந்த முருகனுக்கு ரொம்ப பிடித்தமானது சந்தனம், அதனால அவருக்கு சந்தனம் அரைக்கிறதுக்கு ஒரு அழகான கல்லு, அப்புறம் உன்னை வளர்த்த இந்த ஐராவதம், இது ரெண்டையும் சீதனமா கொடுத்துடுறேன். வேற யாராவது நாளைக்கு உங்க அப்பா என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா யானையே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீ வாய அடிச்சிடலாம்ல அப்படின்னு மகள்கிட்ட சொல்லிட்டான் தேவேந்திரன். தேவசேனாவும் சரிதான் அப்படின்னு வந்துட்டா. அந்த யானை தான் இந்த திருத்தணியில இருக்கு. இப்போ இந்த யானை இது ஏன் கிழக்க பார்த்து நிக்குது, அப்ப முருகனை பார்த்து நிக்க வேண்டியதானேன்னா, இந்த யானை வந்துருச்சு, திருத்தணியில முருகன் வந்துட்டான், தேவசேனாவோட இருக்குதான். இந்த யானையை பிரிஞ்சு அந்த தேவலோகத்துல யானையை சீதனமாக கொடுத்த பிறகு தேவேந்திரனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சான். ஒரே இடர்பாடா வருதா அவனுக்கு. சொல்லுவாங்க பாருங்க, நம்ம சில நேரம் நம்ம வீடுகள்ல இந்த பொருள் நமக்கு ரொம்ப ராசியான ஒண்ணு நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். அது நம்ம விட்டு போயிட்டு ஏதாவது சிக்கல் வந்தா நம்ம இது போனதுனாலதான் நமக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, அது ஒரு சென்டிமெண்ட் எல்லாருக்கும். எங்க ஊர்ல ஒருத்தர் 1945 வாங்கின அம்பாசிடர் கார் வச்சிருக்காரு. 1945 இந்த காரோட மூக்கு மொழியெல்லாம் வித்தியாசமா இருக்கும். கார் பாத்தீங்கன்னா பல பலன்னு பெயிண்ட் அடிச்சு இப்பதான் புதுசா இறக்குன மாதிரி ஜம்முன்னு ஷெட்ல நிக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஷெட்டோட கதவு திறந்த உடனே எல்லாம் வாங்க வாங்க கார் போகுதுன்னு எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த கார்ல அவர் மட்டும் உட்காந்து பீச் வரைக்கும் போயிட்டு பழையபடி காரை கொண்டு, என்ன மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறதுக்கே சௌரியம் இருக்கு, இவர் இருக்கு இந்த காரை இன்னும் அடைச்சு வச்சிருக்காருன்னு கேட்டா அவர் சொல்றாரு, அந்த கார் இருக்க வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன், நான் இருக்கேங்க. அவர் சென்டிமெண்ட் அப்படி இருக்கு, அதை விடவே மாட்டேன். இந்த கார் வந்த பிறகு எனக்கு இவ்வளவு சௌரியம் கிடைச்சிருக்கு, அதை நான் விற்பனா கோடி ரூபா கொடுத்தாலும் வண்டியை கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டு ஒரு சென்டிமெண்ட் தானே. அப்ப அந்த யானை வந்த உடனே தனக்கு எல்லாமே இடர்பாடா போச்சுன்னு சொல்லி அந்த தேவேந்திர தேவலோகத்துல இருந்து மகளையும் பார்த்தாச்சு, முருகனையும் வணங்கின மாதிரி ஆச்சு, யானையும் பார்த்துட்டு வருவோம் அப்படியே வந்துட்டானா. வந்து 5 நாள் திருத்தணியில உட்கார்ந்தா திருத்தணியில தடப்புடலாம் எல்லா வரவேற்பும் நடக்குதான் தேவேந்திரன்.
மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா முருகா இந்த யானை வந்த பிறகானே எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது, அதனால பேசாம நான் சீதனமா கொடுத்த யானைய என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைச்சு வந்திருக்கான் தேவேந்திரன். ஆனாலும் எப்படி சொல்றது, ஒரு பொருளை மகளுக்குன்னு கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டுல போய் திருப்பி கொடுன்னு கேட்க முடியுமா? எப்படி கேட்கறது? அது சரியா இருக்காது. ஆனால 5 நாள் உட்கார்ந்து இருக்கிறவன் தினமும் நினைப்பான், நான் சரி இன்னைக்கு கேட்கல நாளைக்கு கேட்போம், நாளைக்கு கேட்டுருவோம், நாளைக்கு கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான். ஆனா கேட்க மனசு வர மாட்டேங்குது. 5வது நாள் வந்துட்டு புறப்பட போறான், அப்ப கேட்க மனசு இல்லை. அப்ப முருகனை வணங்கிட்டு எனக்கு விடை கொடுங்க, தேவலோகத்துக்கு புறப்படுறேன்னா இந்த மனசுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிறவன் இல்லையா முருகன். குகன் என்றல்லவா அவனுக்கு பெயர். மனகுகையில என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய முருகன் எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு அரை மனசா தேவேந்திரன் கேட்டான். அப்ப முருகன் கேட்டார், அது சரிதான், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், வந்ததுல இருந்து 5 நாளா உங்க கண்ணு இந்த யானை மேலே இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு முருகன் கேட்டான். கேட்ட உடனே தேவேந்திரன் சொல்லிட்டான், முருகா இந்த யானையை அழைச்சிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன், ஐராவதத்தானா இல்ல இது தேவசேனைக்குன்னு நீங்க கொடுத்தாச்சு, அதை நீங்க அழைச்சிக்கிட்டு போறதுல எனக்கு ஒன்றும் குறையில்லை. ஆனா நீங்க கொண்டு போன பிறகு அந்த தேவலோகத்துல உள்ள தேவாதி தேவர்கள்லாம் மகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா, இப்ப வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா 4 பேர் உங்களை குத்தமா சொல்லுவாங்களா இல்லையா? அதனால கவலைப்படாதீங்க, இந்த யானை வந்ததுல இருந்து தானே உங்களுக்கு சிரமங்கிறீங்க, அதனால நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு அந்த ஐராவதத்தை கூப்பிட்டு முருகன் சொன்னானா, தேவலோகம் வந்து கிழக்கு திசையில தான் தேவலோகம் இருக்கிறது, அதனால நீ கிழக்க பார்த்து நெல்லு, உன் பார்வை தேவலோகத்து மேல விழுட்டும் அப்படின்னு முருகன் அந்த யானையை கிழக்க பார்த்து நிக்க சொன்னான். அன்னையில இருந்து அந்த யானை கிழக்க பார்த்து அந்த யானை நிக்கு. தேவலோகம் கிழக்கு திசையில் இருக்கிறது என்று தானே ஐதீகம். அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றோம், கிழக்க பார்த்த வாசல் வச்ச வீட்டுல குடியிருந்தோமானால் யாரும் எழும்புறதுக்கு முன்னால ஆளா வாசல் தெளிக்கணும். ஆளா விடிய காலம் வாசல் தெளிச்சு கிழக்க பார்த்த வாசல் தேவலோகத்தை பார்த்து இருக்கு, அதனால தூய்மையா சுத்தமா வச்சிருக்கணும். அந்த வாசல்ல குப்பை, அதுக்காக தெற்க பார்த்த வாசலையும் வடக்க பார்த்த வாசலையும் குப்பையா போடலாம்னு அர்த்தம் இல்லை. எல்லா வீட்டு வாசலும் சுத்தமா இருந்தா தான் தெய்வம் உள்ள வந்து படிகளுக்கு வரும். இந்த கிழக்க பார்த்த வாசல் தேவலோகத்தை பார்த்து இருக்கிறது என்று எப்பவும் மனசுல ஒரு ஞாபகம் இருக்கணும். சுத்தமா வச்சிருக்கணும், தூய்மையா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் மனசுல இருக்கணும். அதற்காக சொல்லி அன்னைக்கும் திருத்தணியில போய் பார்த்தோம்னா அந்த யானை தேவசேனைக்கு தேவேந்திரன் சீதனமா கொடுத்த அந்த யானை, அந்த குன்றாடும் குமரனுக்கு என்ன, அந்த நெஞ்சு பகுதியில பாருங்க ஒரு பெரிய குழி இருக்கும் திருத்தணி முருகன். இந்த சந்தனம் சாத்தும் போது அந்த நெஞ்சில இருக்கிற அந்த குழி பகுதியில ஒரு 1/4 படி சந்தனம் சாத்தலாம். அந்த அரைச்ச சந்தனத்தை முருகனுக்கு பிடித்தமானது இல்லையா சந்தனம், இந்த தேவேந்திரன் சீதனமா கொடுத்தானே அந்த சந்தன கல்லிலேயே அரைச்சு அந்த சந்தனத்தை முருகனுடைய மார்பு பகுதியில சாத்திடுவாங்க. அதை சாத்தின பிறகு அதை படி களைஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த சந்தனத்தை ஒரு நாள் முழுவதும் முருகனுடைய திருமேனியில் இருக்கிற சந்தனம் அதை படி களைஞ்சு கொடுத்தாங்களான்னா அதுல ஒரு துளி சந்தனம் அது வந்து இதய நோயை நீக்குகிற அபூர்வமான மருத்துவ குணமுடைய அதி அற்புதமான ஆற்றலை உடைய முருகனோட ஒரு நாள் முழுசும் வாசம் பண்ணுகிற சந்தனம் திருத்தணியில இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்க. குன்றாடும் குமரனாக திருத்தணியிலிருந்து அதி அற்புதங்களை செய்யும் அருணகிரிநாத பெருமான் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். என்னன்னா திருத்தணி முருகன் வந்து கோட்டை மாதிரி இருக்கு பாருங்க. திருத்தணி அந்த குன்று கோட்டை மாதிரி இருக்கு, அதுல கொடி கட்டி அரசாட்சி பண்றானா. என்ன கொடின்னா சேவக்கொடி. அந்த கொடி சொல்லுதான் என்னன்னா, என்னை யார் சரணாகதி பண்ணி கொள்ளுகிறான் அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முருகன் கொடி கட்டி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான் திருத்தணியில் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த அபூர்வமான குன்று திருத்தணியில பல பக்தர்களை ஆதரித்து அருள் பாலித்தார். முத்துசாமி தீட்சிதர்னு ஒரு அருமையான சங்கீத மும்மணிகள்ல ஒருத்தர் முருகன் மேல பாடுறாரு. எந்த கீர்த்தனம் பாடினாலும் முருகனை குரு குகன் உதம், குரு குகன் உதம் அப்படின்னு பாடுறாரு. என்னன்னா திருத்தணி முருகனை தரிசனம் பண்றதுக்கு அப்ப பாடலாம் தெரியாதா, அந்த முருகனை தரிசனம் பண்றதுக்காக மலை மேல ஏறி போறாரு. அந்த நாள் ஏறி போனா ஆளே கிடையாது, தனியா போயிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சான் திடீர்னு, முத்துசாமி அப்படின்னு யாரும் கூப்பிட்டாங்க. யாரும் முத்துசாமின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு 4 பக்கம் திடீர்னு பார்த்தா ஆள் ஒன்றும் இல்லை. பழையபடி நடந்து போனாரா திரு முத்துசாமி, அடுத்த சத்தங்க திரும்பவும் திரும்பி பார்த்தாரு யாரையும் காணும். ஒத்தனை இல்லாத இடத்துல யாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படி திரும்பவும் மேல போனாரா. போனா பழையபடிய முத்துசாமி
யாரு அப்படின்னாரா முத்துசாமி தீட்சிதர். வயசான பெரியவர் நேரம் எதிர வந்து தாடி மீசையுமா இருக்காரு, வெள்ளை தாடி மீசையுமா, காவி வஸ்திரம் கட்டிருக்கார். நேர வந்து வாய் தர அப்படின்னார். உடனே முத்துசாமி தீட்சிதர் வாயை திறக்கிறார். வாயை திறந்தோன்னு இவ்வளவு பெரிய கற்கண்டு கட்டி எடுத்து போட்டு வாய்க்குள்ள போட்டு பாடு அப்படின்னு போயிட்டார். அந்த காவி வஸ்திரம் நச்சுட்டு இருந்தவர் எங்க போனாரு என்ன செஞ்சாரும் ஒண்ணும் தெரியாது. அதற்கு பிறகுதான் முத்துசாமி தீட்சிதர் சங்கீத மும்மணிகளில் ஒருவர் என்று பெயர் பெறக்கூடிய விதமாக அபூர்வமான கீர்த்தனைகளை முத்துசாமி தீட்சிதர் பாடுறதுக்கு அனுகிரகம் பண்ணியவன் திருத்தணியில் இருக்கிற முருகன். அவன் தான் அனுகிரகம் பண்ண. ஒருத்தர் நல்லா பாடினாங்கன்னு வைங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அழகா ஒருத்தர் பாடுறாரு, சாதியில நல்லா இருக்கு. அப்ப கேட்கிறவர் சொல்லுவார், எத்தனை பெருவில முருகனுக்கு தேனாயம் அபிஷேகம் பண்ணானோ, என்ன அழகா பாடு. அப்ப என்ன பொருள்? முருகனுக்கு தேனாபிஷேகம் பண்ணுனா குரல் நல்லா இருக்கும். அதுக்கத்தானே அப்படி சொல்லியிருக்காங்க, எத்தனை தேனாபிஷேகம் பண்ணானோ, தேனாவா அபிஷேகம் பண்ணியிருக்கான் முருகனுக்கு, அதான் குரல் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்களே. அப்ப நல்ல குரல் வளத்தை பெறுவதற்கும் முருகன் தான் அனுகிரகம் செய்கிறவன், முருகன் தான் அருள் பாலிக்கிறவன். அதனால்தான் அப்படி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கும் பாருங்கள், நம்முடைய அமரராய் போன சீர்காழி கோவிந்தராஜன் என்னமா பாருங்கள், மணி அடிச்ச மாதிரி பாட்டு முருகன் மேல. அப்ப எத்தனை பெருவில தேனா விஷயம் பண்ணார். அப்ப வாக்கிலாசத்தை கொடுக்கிறவன், பேச்சில இனிமையை கொடுக்கிறவன், பேசுகிற சக்தியை கொடுக்கிறவன், குந்தி கமலத்திலிருந்து காற்றை மேல கொண்டு வந்து முயற்சி எடுத்து பேசுறதுக்கு உள்ள ஒரு சக்தி ஆற்றல் இருந்தா பேச முடியும். 4 வருஷங்களுக்கு முன்னால சஷ்டி திருவிழா நடக்கும் போது திருச்செந்தூர்ல இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு ஆதிசங்கரர் பாடுற முருகன் மேல அபூர்வமான தோத்திர நூல் 33 கண்ணிகளால் ஆக்கப்பட்ட வடமொழியில உள்ள சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூல். அதை பத்தி நான் பேசிட்டு இருந்தா, ஆதிசங்கரர் எப்படி திருச்செந்தூருக்கு வந்தார், அவர் வயிற்று வலி எப்படி முருகன் போக்குனா, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நல்ல காலை நேரத்துல, அப்படியே காலை நேரம் திருச்செந்தூர்ல மட்டும் பாத்தீங்களான்னா காலை நேரத்தில் நடைபெறுகின்ற பூஜையை வந்து எல்லா இடத்துலயும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோயிலையும் அதான் பழக்கம். அத்த ஜாமத்தை முடிஞ்ச உடனே பள்ளியறை பூஜை நடக்குது, காலையில திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். திருச்செந்தூர்ல மட்டும்தான் அதை திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்ல மாட்டாங்க. திருச்செந்தூர்ல அந்த பூஜைக்கு பேரு வந்து திருவனந்தல் அப்படிதான் சொல்லுவாங்க, திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்ல மாட்டாங்க. திருவனந்தல் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவனந்தல் பூஜையில என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அந்த கோயில் சட்டப்படி காலையில நீங்க இப்போ ஒரு 6:45 திருச்செந்தூர்ல போய் ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு போய் அர்ச்சனத்தை கொடுத்து முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப தொந்தரவு பண்ணீங்கன்னா இந்த துவாரபாலகர் இருக்கிற பக்கமே தேங்காய் உடைச்சு கையில கொடுத்துருவாங்க, உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல அவருக்கு திருவனந்தல்ல நடக்கிற அபிஷேகம் என்னன்னா மகாவிஷ்ணு. இவங்க இன்னைக்கு அட்சதை போட்டுட்டாங்க பார்த்தீங்களா இந்த பேச்சுக்கு. சொன்னாங்கல்ல, நான் ஒரு வைணவன், முருகன் மேல பக்தியா இருக்கேன், நான் ஒரு ஆரம்ப செய்தியை சொல்லியிருக்காங்க பாருங்க. அது தொடர்பாகவே செய்தியெல்லாம் வருது பாருங்க. திருச்செந்தூர்ல காலையில முதல்ல முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை பண்றவர் யார்? 2ஆம் பிரகாரத்துல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள். அவர் தான் அபிஷேகம் பண்ணணும் முருகனுக்கு. அந்த அபிஷேகத்தை 30 கோடி தேவர்களும் பாக்குறாங்கன்னு ஐதீகம். அதான் முதல்ல நடக்கும். அதுக்கு பிறகுதான் யாரும் அர்ச்சனை பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியும். முதலில் முருகன். அதுக்கு குமார உபனிஷத்துன்னு ஒரு அருமையான மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி மகாவிஷ்ணு முருகனை அபிஷேகம் பண்ணி பூஜை செய்வதாக ஐதீகம். அதுக்காக அவர் 2ஆம் பிரகாரத்துல வந்து பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த காலையில 6:45 நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 20 சிவாச்சாரியர்களுக்கையே சுத்தி வட்டம் போட்டு நின்று அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிருவாங்க. ஒரு 20 பேர் வரிசையா நிற்பாங்க. ஒண்ணு போல அந்த மந்திரத்தை அவர்கள் உச்சரிக்கிற அழகா பாத்தீங்களான்னா, ஒன்று போல அந்த மந்திரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த குமார உபனிஷத்து என்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். அதுக்கு பிறகுதான் அந்த லோகக்ஷேமத்துக்காக பூஜை பண்ணி முடிச்ச பிறகுதான் தனித்தனியாக அர்ச்சனை பண்றது மற்ற விஷயங்கள் அதுக்கு பிறகுதான். காலை நேரத்தில் திருமாலே வந்து பூஜை செய்யும். அந்த திருவனந்தல் பூஜை அதுபடியாக நடக்கும். அந்த பூஜையை தவற விடாம பார்க்கணும்னு சொல்லி ஆதிசங்கரர் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வர. அவர் வாழ்ந்த காலத்துல இப்படி கால நேரத்துல திருவனந்தல் பூஜையை விட்டுறக்கூடாதுன்னு வந்தா, அந்த திருவனந்தல் பூஜை நடக்கும் போது 33 கோடி தேவர்களும் அங்க பிரசன்னமா இருக்கும். வாயு பகவான் வர்ணன்ல இருந்து தேவேந்திரன், சூரியாதி, சந்திரன் எல்லாம் பிரசன்னம். 33 கோடி பேர். இப்ப நம்ம நின்று திருவனந்தல் பூஜையை பார்த்தோம்னா
நம்மோட கண்களுக்கு சூக்ஷ்ம தேகத்தோடு பிரசன்னமா இருக்கிற தேவாய தேவர்கள் நம்ம கண்களுக்கு தெரியாம இருப்பாங்க, ஆனா அருளாளர்கள் கண்களுக்கு தெரிவாங்கல்ல. அப்ப ஆதிசங்கரர் தரிசனத்துக்கு வரும்போது பார்த்தாராம், அடையா அப்பா தேவலோகமே இங்க இருக்கு, முருகனை தரிசனம் பண்ணி அப்படின்னு பார்த்தா திருவனந்தர் பூஜைக்கு நேரம் நெருங்குது. அவர் அவசரமா உள்ள வர்றார். இந்த கொடிமரம் பக்கத்துல இருந்து உள்ள வந்த உடனே அவர் கண்ணுல தெரிஞ்சிச்சு 33 கோடி தேவர்கள். அப்போ அந்த ஆதிசேஷன் இருக்கா பாருங்கள், பூமியை தன்னுடைய தலைக்கு பாரமாக சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணா, பூஜைக்கு நேரம் தப்பி போச்சேன்னு சொல்லி அந்த கொடிமரம் பக்கத்துல இருந்து ஓடி வர அவசரமா உடம்பு எப்படி வளைச்சு வளைச்சு ஆதிசேஷன் வருது முருகனை வணங்க வந்து, அதுவும் சூக்ஷ்மமா நமக்கு நம்ம கண்ணு இருந்தா நமக்கு தெரிஞ்சுக்காது, அவருக்கு தெரியுது அந்த மகா ஞானியோட கண்ணுக்கு. அந்த ஆதிசேஷன் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்து சுவாமிக்கு முன்னால வந்து அப்படி தலையை தூக்கி அந்த திருவனந்தல் பூஜையை பார்த்து ஆதிசேஷன். இதுதான் ஆதிசங்கரன் பார்த்து அந்த வளைஞ்சு வளைஞ்சு வந்த பிறகு ஆதிசேஷன் அப்ப அவன் உடம்பு 33 தடவை வளைஞ்சுதான் சுவாமியை பார்க்கும்போது. அந்த 33 தடவை அந்த உடம்பு வளைஞ்சு வந்ததுனால 33 கண்ணியோட சுப்பிரமணிய புஜங்கம்னு பண்றான். 33 கண்ணி சுப்பிரமணிய புஜம். பைத்தியம் பிடிச்சவன் பக்கத்துல இருந்து சுப்பிரமணிய புஜகத்தை பாராயணம் பண்ணா பைத்தியம் தெளிஞ்சு போயிடும், சித்தபெருமையே தெளிஞ்சிடும். அந்த நூலுக்கு பலன் சொல்லியிருக்காங்க. மூளை மென்டலி ரிட்டார்டட் சொல்றாங்க பாருங்க, சுப்பிரமணிய புஜகத்தை அந்த மூளை வளர்ச்சி சரியில்லாதவங்க பக்கத்துல இருந்து வேற யாராவது படிக்க கேட்டால் இவங்க நல்ல பலன் தெரியும் அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் சொல்லி வச்சுட்டாங்க. அது மாதிரி மனநோயை போக்குகிற அருமையான மந்திரம், மன கஷ்டத்தை சஞ்சலத்தை போக்குகிற அருமையான மந்திரம் திருச்செந்தூர்ல உட்கார்ந்து ஆதிசங்கரர் பாடின இந்த சுப்பிரமணிய புஜகம். இந்த புஜகத்தை ஒரு வரியா சொல்லி சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு ஒரு சஷ்டி ஒரு 4 வருஷம் இருக்கும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த புஜகத்தை படியுங்க, தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சாவது படியுங்க, மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு சித்த பிரம்ம கூட சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் வந்து வருஷந்தோறும் சஷ்டிக்கு வரவர், வருஷந்தோறும் வருவார். வரும்போதெல்லாம் என்கிட்ட இந்த சுப்பிரமணிய புஜகத்தையே பாடமாவே ஆயிடுச்சுமா. இப்போ மயூராதி கூட மகா வாக்கிய கூடம்னு எனக்கு இப்போ அப்படி பாடமாவே ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பேரை அந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பேரை அவனை உட்கார வச்சு அவன் கேட்டானோ கேட்கலையோ இந்த சத்தமான அவன் மேல விழட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த சுப்பிரமணிய புஜகத்தை சத்தமா படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 4-5 வருஷம் சொல்லியிருப்பாரு. போன வருஷம் இதே மாதிரி சஷ்டிக்கு அவர் பேரனை கூட்டிட்டு வந்து கூட்டத்துல உட்காந்து அவர் கதை கேட்டுட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி ஒருத்தரா பேசுவாங்களா, எல்லாரும் கதையும் கேட்டுக்கிட்டே அவர் உட்கார்ந்த கூட்டத்துக்குள்ள. அப்ப பார்த்து நான் பேசும்போது எனக்கு அந்த 7ல இருந்து 8 வரைக்கும் நான் பேசுவேன். அப்பதான் தேர் வரும், முருகன் தேரோட வருவார். சரி நம்ம பேசுற நேரத்துல தேர்ல வர்றாருன்னு ரொம்ப அப்போ ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தேரை பார்க்க போவாங்க, திரும்ப வந்து இடம் பிடிச்சு உட்காருவாங்க. அதுல இவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துல வேற யாராவது உட்காந்துட்டாங்கன்னா அதை கிளப்ப சொல்லி ஏதாவது பேசுவாங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன சலசலப்பு எப்பவுமே இருக்கும் தேர் வந்துட்டு போகும்போது. அந்த தேர் வந்தோடனே எல்லாம் பார்க்க போவாங்க, போயிட்டு திரும்ப வந்து உட்காரு. இந்த சலசலப்பு இருக்கு பாருங்க, நான் உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருக்கேன், முருகன் கதையை சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும்போது அந்த தாத்தா உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்துல பேரன் உட்காந்துருக்கான். தேர் பார்க்க போனவங்க எல்லாம் வந்து உட்கார போறாங்க. அவங்க சத்தம்லாம் கொஞ்சம் கேட்க ஒரு 5 நிமிஷம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஒரு மென்டலி ரிட்டார்டட் பாய். அவன் சொல்றான் அவங்க தாத்தாட்ட, அழகா கதை சொல்லிட்டு இருக்காங்களே இவங்களாம் ஏன் தாத்தா சத்தம் போடுறாங்க. அவருக்கான ஆச்சரியம் தாழல. இப்படி அவன் பேசி அவர் கேட்டதே இல்லை வாழ்நாள்ல. நல்லா கதை சொல்லிட்டு இருக்காங்களே ஏன் தாத்தா இவங்க எல்லாம் இப்படி சத்தம் போடுறாங்க. அவர் ஒன்னும் ஓடாம இந்த பேச்சு முடிஞ்சவன அவர் சொன்னார்மா, பாருங்க எனக்கு கருப்பு சோப்புனா கூட என்னன்னு தெரியாது, சாப்பிடுன்னு சொன்னா கூட ஒன்னும் புரியாது, படுத்துக்கோன்னு சொன்னா ஒன்னும் தெரியாது, நாங்க தான் எங்களை தூக்கி படுக்கையில போட்டு கையை காலையெல்லாம் நீட்டி வச்சு போர்வே போத்தணும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, ஏன் இப்படி கத்துறாங்க முருகன் கதையை கேட்காம அமைதியா கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி அடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்றான். என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த குழந்தை இப்ப மருத்துவர் சொல்றாரு 60% குணமாயிட்டான், இன்னும் இதே மாதிரி கொண்டு போனீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடும். எப்படி பாருங்கள், நாம நினைக்கிறோம் எல்லாம் ஆகாசத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வருகிற அதிசயங்கள் எனக்கு கிடையாது. நம்ம மனசு கீழே இருந்து மேல் நோக்கி போனா மேல இருந்து கீழ் நோக்கி அவனுடைய கருணை கண்டிப்பா வர்ஷிக்கும். அதுல வந்து 2 பேருக்கு இடமே கிடையாது. நம்முடைய மனம் கீழ் இருந்து மேல செல்லும் போது மேல இருந்து நிச்சயமா கீழே அவனுடைய கருணை கட்டாயமா இறங்கி வந்து கொண்டேதான் இருக்கு. இன்னைக்கு
யாகசாலைக்கு வேலை எடுத்துட்டு வரும்போது சொன்னாங்க, இது வந்து கதிர்காமத்துல இருந்து வந்த வேல் அப்படின்னாங்க. கொண்டு யாகசாலையில அந்த கடஸ்தாபனம் பண்ணும்போது வேலை கொண்டாந்து வச்சாங்க பாருங்க. அவர் சொன்னாங்க கதிர்காமத்துல இருந்து வந்தது அப்படின்னு. கதிர்காமம் வந்து மாணிக்க கங்கை என்கிற ஒரு அபூர்வமான நதிக்கரையில இலங்கையில முருகன் இருந்து அருள் பாலிக்கிற அபூர்வமான இடம் கதிர்காமம். அது கதிர்காமத்துல இப்படி நம்ம வச்சு வணங்குற மாதிரி உருவம் எல்லாம் ஒன்றும் முருகனுக்கு பார்க்க முடியாது. ஒரு திரை மட்டும்தான் இருக்கு. அந்த திரைக்குள்ள பூஜை நடக்குது. நம்ம வெளியே இருந்த திரையை தான் பார்க்கணும். அபூர்வமான அருளைப்பால் கொழும்புல ஒரு வீட்டுல 2 பேருக்காவது குறைஞ்சது கதிரேசன்னு பேர் இருக்கு. கதிரைமலை முருகன் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்ல கதிர்காமம். நம்ம எப்படி நம்ம நாட்டுல சில நம்பிக்கைகள் வச்சிருக்கோம் பாருங்க. சில கோயில்களுக்கு வந்து நான் போறேன் அப்படி சொல்லக்கூடாதான். நான் போறேன்னு சொன்னா போக முடியாது. சில முக்கியமான கோயில்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணுமா, பகவான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், அங்க போறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படி சொல்லணுமா. நான் போறேன்னு சொல்லிட்டானா போவே மாட்டானா. அப்படி நிறைய கோயில் இருக்கு நம்ம நாட்டுல. ராமேஸ்வரம் இருக்கு பாருங்க, பாவத்தை எல்லாம் போக்குற புண்ணிய ஸ்தலம் இல்லையா. ஒருத்த நினைச்சாலாம் போக முடியாது. அவனுக்கு போகணும்னு கொடுக்கணும் இருந்தா தான் போக முடியுமே தவிர இவன் நினைச்ச ஒண்ணு எல்லாம் போக முடியாது. ராமேஸ்வரம் பக்கத்துல வரைக்கும் போவான், ராமேஸ்வரத்துக்கு போக மாட்டான். அதுக்கு ஒரு கொடுக்கணும் இருக்கணும். ஏன்னா அது ஒரு புண்ணிய ஸ்தலம் இல்லையா. அப்ப பகவானா அனுகிரகம் பண்ணா போவேன்னு சொல்லணுமா. குன்றாடு குமரனுக்கு அதே தான். பாம்பன் சுவாமிகள் இருந்தார் பாருங்க, பெரிய முருக பக்தர். அவர் வந்து ஒரு நண்பர் பார்க்க போனார். அவர் எவ்வளவு பெரிய முருக பக்தர், எவ்வளவு பெரிய தவ ஞானி. ஒரு வீட்டு மாடியில, சென்னையில ஒரு மாடியில உட்காந்து தபஸ் பண்றாரு பாம்பன் சுவாமிகள். அந்த வீட்டுக்காரன்ட்டு சொல்லிட்டாரு, என்னன்னா இந்த வாரப்பா நான் மாடியில உட்காந்து தபஸ் பண்ண போறேன், நீ வந்து கீழையும் மேலையும் ரெண்டையும் தொடர்புபடுத்துற படி இருக்குல்ல, ஏறி போற படி, அதை பிச்சு விட்டுரு அப்படின்ட்டாரு. தண்ணி குடிக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, என்ன செய்ய முடியுமா, யாரும் போக முடியாது, படி அடிச்சு தள்ளிடு அப்படின்ட்டாராம். படியை அடிச்சாச்சு. அந்த இடத்துல மாடியில உட்காந்து தபசு பண்றாரு. எந்த தொடர்பும் இல்லை. மாச கணக்கா தபசு, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு முருகனோட பேசிட்டு திடீர்னு 2 மாசம் 1 மாசம் கழிச்சு வெளியே இருந்து அந்த மாடிக்கு வெளியே தள்ளின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டா. யார? அந்த கீழ் வீட்டுல குடியிருக்கிறவரை. சாமி 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 கூப்பிட்ட உடனே மேல இருந்து பாம்பன் சுவாமி எட்டி பார்த்தார். பார்த்துட்டு எட்டி பார்த்தோன்னா கீழே இருக்கிறவர் சொன்னார், இவன் சாமி சாமின்னு கூப்பிட்டோன்னா கீழே இருக்கிறவர் என்னன்னு கேட்டாரா. வந்தவன் ஒரு கடுதாசி கையில கொடுத்தான். அந்த நேரம் சாமி எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தவர் கீழே இருக்கிறவர்கிட்ட சொல்றான், சரி சரி ஆக வேண்டியது பார் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. போய் பழையபடியும் தபசு ஆக வேண்டியது பார், அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஆக வேண்டியது பார் அப்படின்னு போயிருக்கு. இவர் ஆக வேண்டியதை பார்க்கறது கீழே இருக்கிறவர் போயிட்டார். சாமி மேல உட்காந்து தபசு. ஆக வேண்டியது பாருன்னு சொன்னது எதை பத்தி? பாம்பன்ல வாசம் பண்ணி கொண்டிருந்த அவருடைய மூத்த மகன் மாண்டு போனான்னு தந்தி. தபசு பண்ணிட்டு இருக்கிறவர் ஆக வேண்டியதை பாருன்னு தபசு கண்டினியூ ஆகுதுன்னா எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட தபசா இருந்திருக்கும். அது அவ்வளவு பெரிய ஞானி. அவர் சொல்லிட்டாரா, ஒரு நண்பர் சந்திக்க வந்தவர்கிட்ட பாம்பன் சுவாமி சொல்லிட்டாரா, நான் நாளைக்கு என்ன நீங்க சந்திக்க முடியாது, ஏன்னா நான் பழனிக்கு போறேன் அப்படின்ட்டார். முருகன் பார்த்தாரா, பழனிக்கு நான் போறேன்னா சொன்னேன், வரவே விடாம பண்றேன் பாருன்னு அந்த முருகன் நினைச்சுட்டான். இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு முருகன் விளையாண்டா பாருங்க. பாம்பன் சுவாமிகள் பல தடவை முயற்சி பண்ணிருக்காரு, பழனிக்கு மட்டும் அவர் போனதே கிடையாது. ஏன்னா அவருக்கு பேரே பழனி செல்லாத பக்தர். பழனிக்கு போடாமலே பண்ணிட்டானா முருகன். அதனாலதான் இன்னைக்கும் பழக்கம் இருக்கு. பழனிக்கெல்லாம் சும்மா நினைச்ச உடனே போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு விரதம் இருந்து, அதுக்குன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி, அதுக்குன்னு ஒரு வேண்டுதல் செய்துதான் போக முடியும் நிலைமை இருக்கு. இன்னைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அதை வணங்குறதுக்கு நமக்கு கொடுக்கணும் வேணும். முருகனை வணங்குவதற்கு முருகன் நம்மை அழைத்தால் தான் போக முடியும். அது மாதிரிதான் கதிர்காமம். கதிர்காமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க கொழும்புல. கதிர்காமத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னா போக முடியாது. கதிர்காமத்துக்கு முருகா அந்த பிறவியில உன்னை தரிசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படி கேட்டா தான் கொடுப்பான். அது போறதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா போயே தீரும். அதுக்கப்புறம் அதுல எந்த விதமான அட்டியும் சொல்லக்கூடாது. 1986 வந்தோடனே ஞாபகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமும் ஒரு தடவை நான் கொழும்புக்கு புறப்பட்டு போகும்போது நல்லக்கோட்டையில் ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. வர முடியாமல் போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கொழும்புல இருக்கீங்கன்னு நாங்கள் வேற ஏற்பாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. 1986 ரயட் நடந்துட்டு இருந்த நேரம். 83 ரயட் ஆரம்பிச்சுட்டு
86ல உச்சகட்டத்தில் இருக்கிற நேரம். அப்ப நான் கொழும்புக்கு போயிருக்கேன், ஆடிவேல் திருவிழாவுக்கு பேசுறதுக்கு. கொழும்புல போய் 20 நாள் இருக்கு. அந்த அனுபவம்லாம் அப்ப நினைச்சு பார்த்தா பயமா இருந்தது. எல்லாம் உறவினர்கள்லாம் போறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா, இப்பமா கொழும்புக்கு போறது அப்படி, அதுக்கும் துணிச்சலுக்கு ஒரு அளவு இல்லையான்னாங்க. நான் புறப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாலதான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டை பாம்பு பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னால உடனே எல்லாம் பயணத்தெல்லாம் விடுங்க அப்படின்னு. நாங்க அதெல்லாம் பரவாயில்ல, மெட்ராஸ் தானே பாம்பு பண்ணிருக்கேன், திருவாண்டம் வழியா போறோம்னு டிக்கெட்டை மாத்திட்டு திருவனந்தபுரத்துல இருந்து போயிட்டோம் நேரம். தினமும் நண்பர்கள் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன சரிங்க. போனா எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நாங்க தங்கி இருக்கிற இடத்துல திடீர்னு சத்தம் கேட்கும், பாம்பு அடிக்கும். என்னன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டோட ஜன்னல் உடஞ்சி தரந்துட்டு இருக்கும் பாம்பு வச்சு. அதுக்கு எதிர்த்த வீட்டுலதான் நாங்க உட்காந்துருக்கோம் 86ல. அவங்கள்ட்ட கேட்டா உங்களுக்கு பயமா இல்லையாங்க? அங்க இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் வாடிக்கையா போச்சு, இப்படிதான் தனம் பாம்பு அடிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் 20 நாளைக்கு மேல உயிரை கையில பிடிச்சிட்டு அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப கதிர்காமத்தை போய் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை. எப்படியா கதிர்காமத்துக்கு போகணும்னு மனசுல என்ன இருக்கு. முதல்ல சொன்னாங்க, இப்படி ரைட்டா நடந்துட்டு இருக்கேன், கதிர்காமம் போகணும், எப்படியாவது கதிர்காமத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, கண்டிப்பா போகணும். பேச்சு முடிஞ்சிட்டு இந்த மிலிட்ரி ப்ரொடெக்ஷனுக்குள்ளதான் போய் பேசணும். 2 பக்கம் கையை கொடுத்துட்டு மிலிட்ரி நிற்கும், நடுவில் தான் பேசுறதுக்கு நடந்து போகணும். அந்த ராஜ மரியாதை நமக்கு இனிமே எப்பமாவது கிடைக்குமா வாழ்க்கையில? அந்த ரைட் நேரத்தில் இப்ப நினைச்சு பார்த்தா பெரிய சாதனையா இருக்கு. அப்ப நினைக்கும் போது இல்ல AK-47 வரிசையா மிலிட்ரி நிற்கும், பேசுறதுக்கு நான் அது வழியா நடுவில் போகணும். இந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் பொட்டு வச்சுட்டு வர மாட்டாங்க, எல்லாம் பொட்டெல்லாம் எடுத்து. அப்பதான் அந்த ஸ்டிக்கர் பொட்டோட மகிமை எவ்வளவுன்னு கொழும்புலதான் தெரிஞ்சுது. அந்த பொட்டெல்லாம் ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து இப்படி ஒட்டிருப்பாங்க, உள்ளங்கையில ஒட்டிக்குவாங்க. அந்த பொட்டு இல்லாம தலைக்கு மூடிக்கிட்டு தான் கோயிலுக்குள்ள வருவாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு உள்ளங்கையில உள்ள பொட்டை எடுத்து நெத்தியில ஒட்டிக்குவாங்க. வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் எடுத்து உள்ளங்கையில ஒட்டிக்கிட்டு தான் போகணும். அப்பதான் பார்த்தா அவங்கள பார்த்தோன்னா சிங்கிள் அவங்க மாதிரி இருக்கும், பொட்டு வைக்காட்டா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில 86ல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கொழும்புல. இப்ப கதிர்காமத்துக்கு போகணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. அழைச்சிட்டு போனவங்கள்ட்ட சொன்னேன், எப்படியாவது நான் கதிர்காமத்து முருகனை பார்க்காம நான் போகவே மாட்டேங்கிறேன். சரி, நீங்க இவ்வளவு ஆர்வமா சொல்றீங்க, பாஸ்போர்ட்டை யார் கேட்டாலும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் பாஸ்போர்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வண்டிலாம் வந்துச்சு. விடிய காலம் 5 மணிக்கு நாங்க போகணும். வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமா கதிர்காமத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள காலையில 3 மணிக்கு ரொம்ப முக்கியமா அந்த கொழும்பு நகரத்தில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் போன் பண்ணி கணவருக்கு சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க, கதிர்காமத்துக்கு அடுத்த முறை வரும்போது போய்க்கலாம், இப்பெல்லாம் ஒன்றும் கதிர்காமத்துக்கு போக வேண்டாம், ரொம்ப ரிஸ்கான விஷயம், இதுல நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு பத்திரமா நீங்க போய் சேர வேண்டாமா, ஏன் இப்போ போறதுன்னு முடிவு பண்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே வீட்டுக்காரர் சொல்றாரு, சரி சரி அப்போ பெரியவங்க சொல்றது கேட்போம், கதிர்காமம் போக வேண்டாம், அடுத்த தடவை போய்க்கலாம் அப்படின்ட்டு. மூலமாக நம்ம மனோ வலிமையை பெறலாம். அந்த மனோ வலிமை சரியான பாதையில் நம்மை வழிநடத்தும். துன்பம் இல்லாமல் நேர்மையாக நாம் இருக்கலாம். அவ்வாறு நாம் இறை அருளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் இந்த திருக்கோயில் முற்றத்தில் இவ்வளவு நேரமாக இருந்து இந்த நிகழ்வை செய்யப்படுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் பாலிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு சேர்த்த அருமைக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்கள், முன்னிலை வைத்த இனிய சகோதரர் திரு செல்வராஜ் அவர்கள், கோவில் திருப்பணி குழுவினுடைய தலைவர் திரு சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள், வேளாளர் உறவின் முறை சங்க தலைவர் திரு பரமசிவம் பிள்ளை அவர்கள், எல்லாருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். சிறப்பாக இந்த திருக்கோயில் நிர்வாகியாக இருந்து ஈடுபாட்டோடு சீரிய பணி செய்து வருகிற பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய வரும் ஆரிமுத்து பிள்ளை அவர்கள், உடைய சிறந்தாழ்ந்த நன்றிய வணக்கத்தை அவர்களுக்கு பாலித்து இந்த முருகன் இந்த கும்பாபிஷேகத்தை பிறகு ரொம்ப அனுகிரகத்தோட அருள் பாலிப்பதற்கு, நாமெல்லாம் அந்த அருளை பெறுவதற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்க வேணும். எனக்கு அந்த பிம்பத்திலிருந்து அந்த முருகனுடைய அருளை கும்பத்துக்கு மாற்றுகிற காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருந்தீர்கள். அந்த இடத்துல நிலையா இருந்து அருள் பாலிக்கிற அந்த முருகன் அந்த கும்பத்துக்குள் வந்து சேர்வதற்கு எவ்வளவு சிவாச்சாரியர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற முருகன் அந்த இடத்தில் இருந்து நிலையாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறவன் என்பதனால் அது பிம்பத்துக்குள்ள இருந்து கும்பத்துக்குள் வருகிற வரையிலும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஜீவனோடு முருகன் இந்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்.
அவருடைய அனுகிரகம் 100% வீச்சோடு இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த திருவருளை பெற்று நாம் ஆனந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நிறைய நாள் செல்வத்தையும் திருவருள் பேரையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் முருகன் நமக்கு தர வேண்டும் என்று பள்ளி தேவசேனா சமேத பாலசுப்ரமணிய பெருமானின் திருவடி மலர்களை வாழ்த்தி வணங்கி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கமும் பாதித்து கரம் வைத்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதிதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூர் செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை நனந்து வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரை.